நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, இந்த 3 விஷயங்களையும் நம்ம பார்த்தோம். We should be very clear that there are no sacrifices for idolatry and adultery. Sacrifices are mostly for unintentional sins, but even if we do sin intentionally, we repent and come for forgiveness. With restitution, God will forgive us. With restitution. அப்படின்னா நமக்கு யாருக்கு விரோதமா பாவம் பண்றோமோ அவங்களுக்கு நாம ஏற்படுத்துற நஷ்டத்திற்கான ஈட்டை செலுத்தி அவர்களோட செயல் பொருந்திய பிறகு நாம் தேவனுடைய சமூகத்துக்கு வந்து தேவனோட செயல் பொருந்தணும். This is the way it happens. இல்லையா? மனம் திரும்புதல் என்பது 2 பக்கம் நடக்குது. புதிய பாட்டில் அதை நம்ம பார்க்கணும். ஒனேசிமும் பிலமோனுக்கு விரோதமாக தவறு செய்து சிறையில் அடைக்கப்படுகிறார். சிறையில் பவுல் ஒனேசிமுவை சந்தித்து ஒனேசிமு ரட்சிக்கப்படுகிறார். ரட்சிக்கப்பட்ட உடனே கர்த்தர் அவனை மன்னிச்சிட்டாரு அப்படி சொல்லல. அந்த ஒனேசிமுவை மறுபடியும் தன்னுடைய எஜமானத்துக்கு என்ன செய்கிறார்? அனுப்பி இவன் ரட்சிக்கப்பட்டு விட்டான் என்கிற கடிதத்தையும் என்ன செய்கிறான்? அனுப்புகிறான். அப்படின்னா அர்த்தம்னா யார் இடத்துலயும் நஷ்டத்தை ஏற்படுத்தி வந்தியோ அவர் இடத்துல ஒப்புரவாங்க. இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து இவருக்கு விரோதமா பாவம் செஞ்சிடும், கத்தட்ட மட்டும் பண்ணி கேட்டுருவேன், கேட்க மாட்டேன். நான் யாருக்கு விரோதமாய் பாவம் செய்தனோ அவர்களிடமும் ஒப்புரவாக வேண்டும், கர்த்தரோடும் என்ன செய்யணும்? ஒப்புரவாக. இல்லையா? ஏன்னா உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல இதுதான் அந்த டைரக்ஷன். நம்ம வந்து என்னிலிருந்து தேவனிடத்திலும் சரியான ரிலேஷன்ஷிப் வரணும், என்னிடத்துல மற்றவர்களுக்கும் சரியான ரிலேஷன்ஷிப்ல நல்ல செய்யணும். சரி, இப்ப நம்ம லெட்ஸ் கோ ஃபார் த தேங்க்யூ லார்ட் ஆஃபரிங். சரிங்களா? அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஆஃபரிங்ஸ் இது 2 பேர், இந்த போஜன பலியும் இந்த சமாதான பலியும். தேங்க்யூ லார்ட் ஆஃபரிங்ன்றது என்னது தெரியுமா? கர்த்தாவே, நீர் என்னை உடைய சமூகத்தில் ஏற்றுக்கொண்டேன். எப்படி ஏற்றுக்கொண்டீர்? என் பாவங்களை மன்னித்து என் பாவங்களை நம்பிக்கை என் மனம் திரும்புதலை ஏற்றுக்கொண்டேன். இதனால தேவன் வந்து என்னை அவருடைய சமூகத்துல ஏற்றுக்கொண்டார். நான் இஸ்ரவேல் தேசத்துல இப்ப வாழ முடியும். நான் புறம்பாக்கி போடுகிறவன் அல்ல. நான் உள்ள I can dwell in the presence of God. இதற்கு நான் நன்றி சொல்றேன். கர்த்தர் இதற்கு நான் என்ன செய்யறேன்? நன்றி சொல்றேன். எப்படி நன்றி சொல்றேன்னா, கர்த்தருடைய சமூகத்துல நான் போஜன பலியை கொண்டு வருகிறேன். என்ன கொண்டு வருகிறேன்? போஜன பலி. பாருங்க, நம்ம என்ன செய்யலாம்? இப்போ லேவியராகமம் 3வது அதிகாரத்துல வாசிக்கலாம். 2வது அதிகாரத்துல வாசிக்கலாம். லேவியராகமம் 2வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிப்போம். ஒரு போஜன பலியாகிய காணிக்கையை கர்த்தருக்கு செலுத்த வேண்டுமானால் அவன் ஜாதிக்கு நெருங்கிய நோவாக இருப்பதாக அவனுக்கு எண்ணெய் வாங்கி அதனை அதை ஆளுநர் அவசரப்படுத்தி அப்பொழுது ஆசாரியன் இந்த எண்ணெயில் ஒரு கை தெரியாது எல்லாரும் அதை பலியினத்திற்கு ஞாபகத்திற்காக அது கர்த்தருக்கு சிறந்த வார்த்தையாக பார்த்தபடி அந்த போதனை பலியை. சரி, கொஞ்சம் வேகமா அடுத்தடுத்த பகுதிக்கு போலாம். இப்போ 8வது வசனத்துல வாசிங்க. இப்படி செய்யப்பட்ட போதனை பலியை கர்த்தருக்கு செலுத்துவாயாக போது அவர் அதை பலிப்பிடத்தில் வந்து அந்த போஷண பலிகள் ஆசாரியர் ஞாபகமாக ஒரு வகையில் பலிப்பிடத்தில் இது கர்த்தருக்கு சிறந்த வாசனையாக இந்த போஷண பலியை செய்வது கர்த்தருக்கு பலியை வராபாசமாகும். 14 வாசிங்க. முதல் பலன்களை போஷண பலியாக கர்த்தருக்கு செலுத்துவதால் நிறைந்த பச்சையான கதிர்களை நெருங்கிய வாட்டி அதை போசன பலியாக கொண்டு வர கணவாய். அதன் மேல் எண்ணெய் வாங்க, அதன் மேல் தூக்கத்தை போடுவாயாக. இது ஒரு போசன பலி. பின்பு ஆசாரியன் முடிந்த தானத்திலிருந்து எண்ணெய் சரி, இப்ப என்ன நடக்குதுன்னா, போஜன பலியில டிஃப்ரெண்ட் விஷயங்களை போஜன பலியை வந்து கொண்டு வராங்க. பல விஷயங்களை கொண்டு வர்றாங்க. 2 விதமா கொண்டு வராங்க. ஒண்ணு வந்து போஜன பலியை கர்த்தருக்கு கொண்டு வருது. 2வது வந்து என்னன்னா முதற் பலன்களை கர்த்தர். 2மே போஜன பலி. முதற் பலன்கள் எனக்கு கர்த்தர் இந்த வருடத்தின் முழுவதும் என்னுடைய தானியங்களை என்னுடைய பயிர்களை ஆசீர்வதித்து எனக்கு முதல் பலன்கள் இல்லையா? அப்போ அறுக்கும் பொழுது கதிர் அறுக்கும் பொழுது அதன் முதற் பலன்களை நான் கர்த்தருக்கு என்ன செய்யறேன்? போஜன பலியை கொடுக்குறேன். அப்படின்னா என்னன்னா, முதல்ல கர்த்தருடைய சமூகத்துல இருந்து நான் என்ன செய்யறேன்னா அந்த போஜன பலி ஸ்டார்ட் பண்ணும். இப்ப கர்த்தருடைய சமூகத்துல 2 விஷயம் நடக்குது. ஒண்ணு, அந்த போஜன பலி கவனிக்கப்படுது.
ரெண்டாவது அதில் மீதியானது ஆசாரியர்களுடைய ஆணுக்கும் அவங்களுடைய பிள்ளைகள் என்ன செய்யறாங்க சாப்பிடுறாங்க. இப்ப என்ன நடக்குதுன்னா கர்த்தருக்கும் கொடுக்கிறோம், கர்த்தருடைய ஊழியக்காரருக்கும் கொடுக்கும். இப்ப கர்த்தருடைய சமூகத்தில் நான் கொண்டு வரக்கூடிய போஜனத்தை கர்த்தரும் அவருடைய தாசர்களும் சேர்ந்து என்ன செய்கிறார்கள், அதை வந்து ஏற்று. இப்ப நான் என்ன செய்யறேன், மீதி இருக்கிறதெல்லாம் என் வீட்டுல போய் என் பிள்ளைகள் நான் என்ன செய்யறேன் சாப்பிடுறேன். இப்ப அல்டிமேட்டா நாங்க எல்லாருமே சாப்பிடுறோம். இதுதான் போதும். ஐ எம் தேங்க்ஃபுல் ஃபார் வாட் காட் ஹஸ் டன் ஃபார் மீ. தேவன் என்னை ஏற்றுக்கொண்டார், அவருடைய சமூகத்திலே என்னை வாழ்வதற்கு அவர் அனுமதித்திருக்கிறார். உள்ளே போக முடியாத நானே இன்னைக்கு அவருடைய சமூகத்தில் செய்ய வாழ்க. இதற்கு நன்றி செலுத்தும் விதமாக நான் கர்த்தருடைய சமூகத்தில் போஜன பலியை கொடுக்கிறேன். இந்த போஜன பலியில் கர்த்தருடைய பங்கு போக மீதி ஆசாரியர்கள் என்ன செய்கிறார்கள், சாப்பிடுகிறார்கள். இதை நம்ம எப்படி பார்க்க கூடாது. நான் கஷ்டப்பட்டு உழைக்கணும், வருஷம் ஃபுல்லா நான் வந்து இது பண்ணுவேன்னா இதை கொண்டு வந்து இவங்கள்ட்ட கொடுக்கணுமா, இவங்க சாப்பிடுவாங்க. இப்படி பார்க்கிறது, இப்படி பார்த்தா அது என்னன்னா ஐ எம் அன்கிரேட்ஃபுல் ஃபார் வாட் காட் ஹஸ் டன் ஃபார். ஆசாரியர்கள் யாரு, அவங்க யாரு, அவங்க யாரு, அவங்க சேர கூட இல்லாம காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்காக அந்த இடத்துல என்ன செய்யறாங்க, உழைக்க. ஆசாரியர்கள் தான் உனக்கும் தேவனுக்கு நடுவில் நிக்கிறாங்க. அப்போ ஆசாரியர்கள் வழியாக தான் கர்த்தரிடத்துல போகுது. அப்ப கர்த்தர் அவருடைய சமூகத்திலே சேவிக்கிறவர்களுக்குரிய பலனை கர்த்தர் அவர்களோட ஷேர் பண்றாரு. இத நீ என்ன பார்க்கக்கூடாது, உன் கையால நீ செய்யறதை அவனுக்கு எவனுக்கோ போயிட்டு ஃப்ரீயா கொடுக்குறேன்னு நினைச்சா அப்ப நீ யாருக்கும் ஃப்ரீயா தான் கொடுக்குற, கர்த்தருக்கே ஃப்ரீயா தான் கொடுக்குற அப்படின்ற ஒரு மைண்ட் செட் குள்ள வந்துடுற அப்படின்னும் போது நீ கொடுக்கவே வேணாம். இத வந்து ரொம்ப தெளிவா நம்ம வந்து பார்ப்போம். சரிங்களா? அப்ப நன்றி அறிதலோடு கர்த்தருடைய சமூகத்துல வந்து அவரோடு கூட கர்த்தர், இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா, கர்த்தர் என்னுடைய உழைப்பின் பலனை கர்த்தர் ஏற்றுக்கொண்டு என்னுடைய காணிக்கை வாங்கி அவரும் சாப்பிடுகிறார். அதாவது அவர் சாப்பிடுகிறார் போது அந்த போஜனத்தில் அவரும் பங்கு பெறுகிறார். கிதியோ போஜன பலியை தான் யாருக்கு கொடுத்தா, கர்த்தர் கொடுக்கும். கரெக்டா? சிம்சோனுடைய தகவல் தாய் போஜன பலியை தான் கொண்டு வந்து கர்த்தர் என்ன செய்யறாங்க, கொடுக்குறாங்க. அப்போ போஜன பலியை கொடுக்கும் போது அந்த அந்த புகையின் நடுவில் கர்த்தர் அப்படியே எழுதி போறது. கிதியோல் பார்த்தா, ஐயோ கர்த்தரை நான் கோபமாய் கண்டேன் அப்படின்னு சொல்லும் போது கர்த்தர் வந்து பயப்படாதே அப்படின்னு சொல்லி அவங்களோட என்ன செய்கிறார், பேசுகிறார். அப்போ போஜன பலி என்பது என்னன்னா God accepting my thanks, என்னுடைய நன்றியை கர்த்தர் என்ன செய்கிறார், ஏற்றுக்கொள்கிறார். என்னோட நன்றியை கர்த்தர் ஏற்றுக்கொள்கிறார். இது வந்து போஜன பலி. அடுத்து பாருங்க, மூணாவது அதிகாரம். இது வந்து சமாதான பலி. இந்த சமாதான பலினா என்ன அப்படின்னா ஐக்கியம், பேக்கெட் நான் போட்டு ஃபெலோஷிப், சமாதான பலி. பாருங்க 3வது அதிகாரம் 1 வசனத்துல வாசிங்க. ஒரு சமாதான பலி படைக்க வேண்டும் மாட்டு முந்தி எடுத்து செலுத்துவார்கள். அதற்காக சரி, பசுவானாலும் சரி, கர்த்தருடைய சந்ததியை செலுத்த கடவுள். அவர் தன் பலியின் தலைமையை தன் கையை வைத்து அசலுக்கு கூடாத வாசல் உண்டாக்கி கொள்ள கடவுள். அப்போது ஆசிரியர் ரத்தத்தை பலிப்படுத்த நினைக்க கடவுள்கள். இந்த சமாதான மூடிய பொருட்களில் மூச்சுகளில் உள்ள 2 முடிகாயங்கள் அவைகள் சிறு குழந்தைகளின் இது வந்து சமாதான பலி அப்படின்ற வார்த்தை பயன்படுத்துவது. சரிங்களா? இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிருகம் தான் என்ன செய்யப்படுகிறது, பலி. வாட் இஸ் சமாதானம்? சமாதானம் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ஷாலோம். ஷாலோம் எப்படி அப்படின்னா என்ன? பீஸ் அப்படின்னா என்ன? இப்போ 3வது அதிகாரத்தை நீங்க வந்து என்ன பண்ணுங்க, go and open in your interlinear Bible and find the meaning of shalom. ஷாலோம் அப்படின்ற வேர்டுக்கு என்ன மீனிங்? வெறும் பீஸ் அப்படின்னா அது எப்படி யூஸ் ஆகுது?
ஓகே, இது உங்க 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 டெஃபினேஷனா ஷாலோன்ற வேர்டுக்கான டெஃபினேஷன்? ஃபெலோஷிப் ஃபெலோஷிப் ஆஃபரிங். ஃபெலோஷிப் ஆஃபரிங். And when a sacrifice of peace offering, salamim, shalom என்ற வேர்டுக்கு தான் அது வருது இல்லையா? அது என்ன அர்த்தம்? ஷாலோம் வேர்டுக்கு என்ன அர்த்தம்? ஓகே, பீஸ் ஆஃபரிங் அப்படின்ற அந்த வார்த்தை வந்து தெரியும், ஒயிட்டா தான் தெரியும் ஒன்றும் பிரச்சனை. இதெல்லாம் அழிச்சுக்கலாம். இந்த பக்கம் தெரியுதா? ஷலம் ஆர் ஷாலோம், இன்டர்லினியர் பைபிள். இன்டர்லினியர் பைபிள்ல போயிட்டு அந்த நம்பரை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த நம்பருக்கு இங்க பாருங்க, நான் உங்களுக்கு இங்க காமிச்சிக்கிறதுல நீங்க அப்புறமா போய் அங்க பாத்துக்கலாம். சரியா? நமக்கு டைம் வேஸ்ட் ஆகுது, அதனால இங்க பாருங்க. அதுதான் இப்ப ப்ரொஜெக்ட் போட்டு நான் காமிச்சிருக்கேன். சரி, பீஸ் ஆஃபரிங் தான் என்னது? இட் இஸ் a voluntary sacrifice in thanks, peace offering. சரிங்களா? a sacrifice for alliance or friendship, peace offering. அப்போ தேவனோட நீங்க பார்ட்னர் பண்றீங்க, ஒரு அலையன்ஸ் மேக் பண்றீங்க. அலையன்ஸ் என்னது? கூட்டணி. தேவனோட ஒரு அலையன்ஸ் மேக் பண்றோம். எதுக்காக அலையன்ஸ் மேக் பண்றோம்? எதுக்காக ஃப்ரெண்ட்ஷிப்? சரிங்களா? இது ஒரிஜினலி explanation of the disputed, but originally sacrifice of alliance, mark of peace with God. இப்படிதான் அந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்படுது. சரி, இதனுடைய covenantal purpose என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, although the singular appears, the plural shalamim is far more common, highlighting the offerings corporate and participatory character. Okay, participatory character அப்படின்னா அலையன்ஸ் அலையன்ஸ் கூட்டணி தான். எதுக்காக ஒன்று சேர்ந்து அவர் மட்டும் செய்வார், நம்ம உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு போமா? இல்ல, தேவனுடைய திட்டங்களை செயல்படுத்துவதற்கு தேவன் மனுஷனை தெரிந்து கொள்கிறார். தேவன் மனுஷனும் சேர்ந்துதான் அந்த திட்டத்தை செய்யறாங்க, நிறைவேற்றார். இப்ப தேவனோடு ஃபெலோஷிப் பண்ணி தேவனோடு சேர்ந்து ஒரு காரியத்தை நான் செய்ய வேண்டும் என்றால் அதற்கு நான் என்ன செய்யறேன்? ஒரு பாதியாக இருக்கிறதுனால தேவனோடு சேர்ந்து நான் செயலாற்றுவதற்கு அவனோடு ஐக்கியப்பட வேண்டும். அதற்காக நான் என்ன செய்கிறேன்? தேவனோடு சமாதானம் ஆகிறேன், தேவனோடு ஒப்புரவாகிறேன். ரெக்கன்சிலியேஷன், புதிய பாட்டுல ரெக்கன்சிலியேஷன் சொல்றேன். புதிய பாட்டுல ரெக்கன்சிலியேஷன் சொல்றேன். என்ன சொல்றேன்? இப்பொழுது அவர் தேவனோடு நம்மை ஒப்புரவாக்கினார். ரோமருக்கு எழுத நிருபம் 8வது அதிகாரம் 68வது வசனம் சொல்லுது, அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவன் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. ஆல் திங்ஸ் ஒர்க் டுகெதர். RSV டிரான்ஸ்லேஷன் எடுத்து நீங்க அதுல வாசிச்சீங்கன்னா, God works together for his people. All things work together na, who works along with us? God also works along with us in all things. அதான் மீன். எல்லாவற்றையும் நன்மையாக நடைபெற செய்வதற்கு தேவன் மனிதர்களாகிய நம்மோடு கூட சேர்ந்து பயணிக்கிறார். தேவன் ஆபிரகாமோடு பயணித்தார், ஈசாக்கோடு பயணித்தார், யாக்கோபோடு பயணித்தார். இப்ப என்ன செய்யறாங்க? ஆபிரகாம் ஈசாக்கு எல்லாம் சமாதான பலிகளை செலுத்துகிறார். அடிக்கடி ஆபிரகாமுக்கு பலி செலுத்துறாங்க, தேவனோடு சேர்ந்து பயணிக்கிறது. அதை காட்டுறது. சரிங்களா? இன்னைக்கு நாம அப்படி பலி செலுத்தாம அதுக்கு பதில் நம்ம என்ன செய்யறோம்? பரிசுத்த ஆவியானவருடைய ஆட்கொள்ளுதலினாலே அவரோடு கூட சேர்ந்து நாம் இணைப்படுவோம். நாம் தேவனோடு கூட சேர்ந்து பயணிக்கிறோம். இப்ப தேவனோடு ஒப்புரவாகாம அவரோட சேர்ந்து என்ன செய்ய முடியாது? பயணிக்க முடியாது. ஒப்புரவாகுதல் அப்படின்றது ஒரு நாள் நடைபெறுவது அல்ல, எவ்ரிடே என்ன செய்யணும்? நடைபெறக்கூடியதாக இருக்கு. சோ சமாதான பலி அப்படிப்பட்ட ஒரு பலி. இது பாவத்தை போக்கும் பலி அல்ல, பாவ நிவர்த்திக்கான பலி அல்ல, பாவ நிவர்த்தியை செய்யப்பட்ட மனிதன், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட மனிதன்
தேவனோடு சேர்ந்து எல்லா விஷயங்களையும் செய்வதற்காக, தேவனோடு கூட்டணி ஏற்படுத்துவதற்காக, தேவனோடு கூட ஃபெலோஷிப் ஏற்படுத்துவதற்காக செலுத்துகிற பலி. அதனால அதுவும் தேங்க்யூ லார்ட் பலிகள். ஏன்னா கர்த்தரின் பாவங்களை மன்னித்ததுனாலதான் நான் கர்த்தரோடு கூட சேர்த்து என்ன செய்ய முடியுது, பயணிக்க முடியும். அப்போ கர்த்தரோடு நான் சமாதானம் அடைந்து விட்டேன் என்பதை காட்டுவதற்கான பலியாக இந்த பலி என்ன செய்கிறது இருக்கிறது. சோ ஐ ஆஃபர் a gift for God. என்னுடைய சைட்ல இருந்து ஐ ஆஃபர் a gift to the Lord. சரிங்களா? இப்போ யாக்கோபு இருக்கான், அங்க இருந்து திரும்பி வரான். எங்க மாமனார் வீட்டுல இருந்து திரும்பி வருகிறான். திரும்பி வரும்போது சீகேமுக்கு வருகிறான். சீகேம்ல வந்து என்ன செய்கிறான் அப்படின்னு சொன்னா, எலோகே இஸ்ரேல் என்ன செய்யறான், பேர் வைக்கிறான். பேர் வைத்து அந்த இடத்துல ஒரு பலி செலுத்து. இந்த ஒவ்வொரு இடத்துலயும் அவங்க பலி செலுத்துறாங்கல்ல, இது வந்து பாவ நிவாரணத்துக்காக செலுத்துற பலிகள் அல்ல, இது சமாதான பலிகள். கர்த்தர் எனக்கு நன்மையானதை தந்தார், இப்போது தொடர்ந்து கர்த்தரோடு கூட நான் பயணிக்கிறேன், அதற்கு கர்த்தருக்கு ஒரு காணிக்கை, கர்த்தருக்கு ஒரு நன்றி செலுத்துவதற்காக. அப்போ நான் கர்த்தரோடு ஒப்புரவாகி இருக்கிறேன், கர்த்தரோடு கூட தான் நான் பயணிக்கிறேன் என்பதுதான் அடையாளமாக என்ன செய்யறது காணப்படும். ஆவேலும் கிட்டத்தட்ட அந்த பலி நன்றி தான், தேங்க்ஸ் கிவிங். சரிங்களா? சோ இதுதான் வந்து பீஸ் ஆஃபரிங் அப்படின்னு சொல்லி லேவியராகமம் 3ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? ஓகே. சோ இதுல என்னென்ன விஷயங்கள்லாம் வருதுன்னு பாத்தீங்கன்னா 3 விஷயங்கள் வருது. ஒண்ணு வந்து தேங்க்ஸ், ரெண்டாவது வவுன்றது என்னது, பொருத்தனை. ஒரு விஷயத்த பொருத்தனை. இப்ப யாக்கும் இருக்கான், கர்த்தாவே நீர் வந்து என்னை கொண்டு போய் எல்லாவற்றையும் செய்து திரும்பி என்னை இந்த இடத்தில் கொண்டு வருவீரானால் நான் உங்களுக்கு சகல விஷயங்களிலும் சர்வாங்க தகன பலி செலுத்துவேன். இது பொருத்தனை. கன்னடால ஒப்பந்தம், பொருத்தனை, ப்ராமிஸ். நான் சொல்றேன், கர்த்தாவே இந்த வருடத்திலே என்னுடைய ஊழியத்தை நீர் ஆசீர்வதித்து ஒரு 5 சபைகளை ஆரம்பிப்பதற்கு நீர் எனக்கு உதவி செய்யும். எனக்கு அப்படி ஒரு தரிசனத்தை தாரும். நான் அப்படி ஒரு விஷயத்த நான் செய்யணும்னு நினைக்கிறேன். இதை நீங்க செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா இந்த வருடத்துல இந்த விஷயத்த உங்களுக்காக நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி செய்யறது பொருத்தனை சொல்லுவோம். சரியா? அந்த பொருத்தனைக்காக பலியையும் நம்ம வந்து சமாதான பலி தான். ஏன்னா அது தேவனோட சேர்ந்து நம்ம என்ன செய்யறது, செயல்படுறது. 3வது ஃப்ரீ வில் ஆஃபரிங். தெரியுதா? ஃப்ரீ வில் ஆஃபரிங் தெரியல, தேங்க்ஸ் ஆஃபரிங், அதுக்கப்புறம் வவ் ஆஃபரிங், ஃப்ரீ வில் ஆஃபரிங். ஃப்ரீ வில் ஆஃபரிங் யாரும் கேட்கல பலி, நானாவே கர்த்தருக்கு என்ன செய்யறது. இன்னைக்கு தோணுச்சா, இன்னைக்கு நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருக்கிறேனே, கர்த்தர் வாழ்க்கைக்கு நன்மை செஞ்சதுனால தான் செய்யறேன். நான் போய் என்ன செய்ய போறேன், இன்னைக்கு ஒரு பலி செஞ்சு இன்னைக்கு போய் கர்த்தரை நான் ஆராதிக்கணும் அப்படின்னு போய் நான் ஃப்ரீ வில்லா கர்த்தருக்கு போறேன் ஆஃபரிங் சொல்லிட்டு வரேன்னா இது ஃப்ரீ வில் ஆகலாம். இன்றைய காலகட்டத்துல வந்து இது வேற மாதிரி இருக்கும். எப்படின்னா கர்த்தர் எனக்கு நன்மை செஞ்சிருக்காரு. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு தொழில் ஆரம்பிப்பாங்க. தொழில் ஆரம்பிக்கும் போது கர்த்தருக்கு தொழில் ஆரம்பிக்க உதவி செய்தாருன்னு சொல்லிட்டு அதுல ஒரு தசம பாகத்தையும் ஒரு காணிக்கையோ வந்து ஊழியக்காரனுக்கு வந்து பிரதர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தாருன்னு சொல்லி நம்ம கேட்கறது கிடையாது, அவங்க கொடுத்துரு. அப்ப இதை கர்த்தருடைய சமூகத்துல நம்ம அதை ஏற்றுக்கொண்டு அந்த சகோதரனை நம்ம என்ன செய்யணும், ஜோ பண்ணி ஆசீர்வதிச்சாங்க. 2வது ஓவர் பொருத்தனை பண்ணிட்டு வருவாங்க. இந்த வருஷம் தொழில் ஆசீர்வதிச்சீங்கன்னா நான் வந்து கர்த்தாவே உங்களுக்கு தசம கொடுங்க, அப்போ கர்த்தர் ஆசீர்வதிச்சுங்க. அந்த பொருத்தனை நிறைவேற்றுவதற்காக வந்து பிரதர் நான் வந்து இந்த வருஷம் சர்ச்சுக்கு வந்து நான் வந்து ஒரு புல்பிட் வாங்கி தரேன், பொருத்தனை பண்ணியிருந்தேன், இந்த பொருத்தனைக்கு இந்த பைசா வச்சு புல்பிட் வாங்கிக்கணும். இது பொருத்தனை. 3வது என்னது, ஃப்ரீ வில் ஆஃபரிங். ஏன் எதுக்குன்னே தெரியாது, எனக்கு இன்னைக்கு கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும்னு தோணுது, அதுக்காக நான் என்ன செய்வேன், கர்த்தருக்கு நன்றி செல்வேன். அதை வந்து என்ன செய்யறேன், நான் ஊழியக்காரங்களுக்கு வந்து ஒரு இதுவா தரேன், இல்ல சபைக்கு ஒரு விஷயம் செய்யறேன், இல்ல ஒரு 50 டிராக்டை வாங்கிட்டு ஒரு 50 பேருக்கு நான் என்ன செய்யறேன் கொடுக்குறேன், இல்ல ஒரு 50 பைபிளை வாங்கி போயிட்டு ஃப்ரீயா டிஸ்ட்ரிபியூட் பண்றேன், ஏதோ ஒண்ணு நான் செய்யணும்னு சொல்லி. இது வந்து பாத்தீங்கன்னா தன்னிச்சையாகவே செய்யக்கூடிய விஷயங்கள். இதெல்லாம் லேவியராகமம் 7ஆம் அதிகாரத்துல நம்ம இதை பத்தி பார்க்கலாம். இதுவும் என்ன பலிகள் தான், சமாதான பலிகள் தான். சரிங்களா? தேங்க்யூ லார்ட் பலிகள் தான் லெவிட்டிகஸ் சாப்டர் 7லயும் நீங்க பார்க்க முடியும். ஓகே, பாருங்க 28வது வருஷத்துல வாசி. லெவிட்டிகஸ் சாப்டர் 7 verse 28. பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தருக்கு சமாதான பலி செலுத்துகிறதோ நான் செலுத்தும் சமாதான பலியை கர்த்தருடைய சன்னதியில் கர்த்தருக்கு சகல பலியாக படைப்பவைகளை அவன்
கைகளே கொண்டு வர அவன் கைகளே கொண்டு வரக்கூடாது. கைகளே கொண்டு வர வேண்டும். மார்க்கண்டத்தையும் அதனோட அதன் மேல் வைத்த முழுப்பையும் கண்ணுடைய சன்னதியில் திரும்ப அதெல்லாம் பார்க்கணும். அந்த மிருகத்தை எப்படி செலுத்தணும் அந்த விஷயங்கள்லாம் பார்க்கணும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆஃபரிங். சரிங்களா? சோ இப்போ 107ஆம் சங்கீதம் 22ஆம் வசனம் வாசிங்க. சாம் 107 verse 20. ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி அவருடைய கிரியைகளை ஆனந்த சத்தத்தோட ஸ்தோத்திர பலிகள். இன்னைக்கு நம்ம ஸ்தோத்திரத்தை வாயினால பேசுறோம். அன்னைக்கு அவங்க ஸ்தோத்திரத்தை பலியை செலுத்தி சாமுவேல் 15:7-9. ரெண்டு சாமுவேல் 15:7-9. இன்னொரு பெருசா தெரியுதா உங்களுக்கு? 40 வருஷம் அப்சலோம் ராஜாவை நான் கர்த்தருக்கு அப்சலோம் ராஜாவை நோக்கி அப்சலோம் ராஜாவை நோக்கி நான் என் பொருத்தனை சதத்தின்படிக்கு நான் கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணேன். அதனால எப்ரோன்ல போய் என்ன செய்ய போறேன்? பொருத்தனை செய்ய போறேன். சங்கீதம் 34:6. சங்கீதம் 34:6. ஜஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். I will freely sacrifice without any reason. I don't have any reason. I just want. உற்சாகத்தோடு செலுத்துவேன். உற்சாகம் எதுக்கு? எதனால வந்துச்சு தெரியாது. இன்னைக்கு காலையில திடீர்னு எழுதிக்கும் போது எனக்கு என்ன செய்யுதுன்னா கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகள்லாம் ஞாபகம் வந்து எனக்கு ஒரு உற்சாகம் வருது. நான் உடனே கர்த்தருக்காக இன்னைக்கு ஏதாவது செய்ய போறேன்னு செய்யறேன். தப்பா? தப்பு. காரணம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துறதுக்கு காரணம் எல்லாம் தேவையே கிடையாது. சரிங்களா? அதுதான் வந்து ஃப்ரீ வில் ஆஃபரிங்ஸ். இது எல்லாமே பீஸ் ஆஃபரிங்ஸ். இது எல்லாமே பீஸ். இதெல்லாம் யார் செய்வா அப்படின்னா பாவம் மன்னிக்கப்பட்டவன், பாவம் மூடப்பட்டவன், மனம் திரும்பியவன் தான் செய்வான். இது பாவம் மன்னிக்கப்படுறதுக்காக செய்யுது. அதாவது கர்த்தாவே நான் பொருத்தனை செய்யறேன், உங்ககிட்ட கொடுத்து நான் இந்த காசெல்லாம் கொடுக்குறேன், அதனால நீங்க பாவத்தை மன்னிங்க, அப்படி கிடையாது. இந்த சாக்ரிஃபைஸ்ல அதெல்லாம் வராது. இந்த சாக்ரிஃபைஸ்ல பாவம் மன்னிப்பு வராது. இந்த சாக்ரிஃபைஸ் பாவம் மன்னிக்கப்பட்டவன் செய்யுது. சோத்திரப்படியை யார் செலுத்துவா? மன்னிக்கப்பட்டவன். ஃப்ரீ வில் ஆஃபரிங் மன்னிக்கப்பட்டவன். சோ இதெல்லாம் புதிய ஏற்பாட்டு சத்தியம் இல்லை. பழைய ஏற்பாட்டிலே இதெல்லாம் அப்படிதான் இருக்கு. கொஞ்சம் நம்ம கூர்ந்து வாசிச்சோம்னா நமக்கு தெரியும். செலுத்தணும். இங்க நம்ம பலியை நினைவு கூறுறோம். ஆனா அல்டிமேட்டா பலி தான். செலுத்தப்பட்ட பலியை நினைவு கூறுறோம். அவங்க கொண்டு வந்து செலுத்தணும். ஆக மொத்த கான்செப்ட் இஸ் சேம். அவங்க வரக்கூடிய கிறிஸ்துவை எதிர்பார்த்து இருந்ததுனால பலியை செலுத்தினாங்க. நம்ம வந்த கிறிஸ்துவை நம்புறதுனால பலி செலுத்துறது. Yes, and all these systems are, we are also following the system. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. We are also following, but we are not doing the ritual. நாம் அந்த சடங்கை செய்வதில்லை. ஏன்னா அது ஆல்ரெடி நிறைவேறதுனால செய்யறது இல்லை. பலியும் காணிக்கையும் ஒழிய பண்ணிவிட்டார். இப்பொழுது பலி இல்லை. பலிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பலி இந்த எல்லா பலியும் நிறைவேற்றிருச்சு. அதனால இன்றைக்கு நாம் பலியை இல்ல, நம்ம என்ன செய்யறோம்? கீழ்ப்படி. நம்ம just we are obeying and remembering the Lord Jesus Christ. இன்னைக்கு காலையில கர்த்தர் வந்து புதிய ஜீவன் சுகம் பலனை தராரு. யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை நினைவு கூறல, ஜீவன் சுகம் பலனுக்காக கர்த்தருக்கு நன்றின்னு சொல்றோம். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை நினைவு கூறணுமா இல்லையா? நினைவு கூறாம நம்ம செலுத்த முடியாது. நம்ம கர்த்தர் இடத்துல வரணும்னாலே இயேசு கிறிஸ்து சிலுவை மரணம் நமக்கு அவசியமா இருக்கு. So அதனால every time we sacrifice நம்ம Thanksgiving பண்ண போது we are doing this thing, but என்னன்னா we are not sacrificing. அந்த sacrifice part மட்டும் is already fulfilled, but other things are same. கர்த்தருடன் சமாதானமா இருக்கிறது, free will offerings கொடுக்கிறது, thanks offerings கொடுக்கிறது, பொருத்தனை பண்றது எல்லாம் இன்னைக்கு நம்ம செய்யறோம். ஆனா அதுல பலி மட்டும் இல்லை. இன்னைக்கும் பாவம் மன்னிப்புக்கு கிறிஸ்துவின் பலி தான். அதே சேம். ஓகே. சோ இப்போ நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இந்த ரிச்சுவல் சிம்பாலிசம் வந்து ஹிஸ்டரியில எப்படி எப்பெல்லாம் செஞ்சிருக்காங்க, ஹிஸ்டாரிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் தெரியுதா? ஓகே. யோசுவா 8ஆம் அதிகாரம் 31ஆவது வசனம் வாசிங்க. 8:31. As it is written in the book of the law of Moses, and all the whole stones over this woman
live the any life, and they offered their own or until the Lord and sacrifice for peace of போட்டிருக்கா சமாதான பலிகளை செலுத்தினார்கள். அதுக்கு சமாதான பலிகள்ல 3 பலி இருக்கு. ஒண்ணு தேங்க்ஸ் கிவிங் இருக்குது, இன்னொன்னு பொருத்தனை இருக்குது, இன்னொன்னு ஃப்ரீ வில் ஆஃபரிங். இது எல்லாமே பீஸ் ஆஃபரிங்ஸ். சரி, அடுத்து பாத்தீங்கன்னா 1 சாமுவேல் 11:15 1 சாமுவேல் 11:15. படியே. பிற்காலத்தில் போய் தமிழகத்திலே கர்த்தருடைய சன்னதியில் சவுல் ராஜாவாக இருந்தது. அங்கே கர்த்தருடைய சன்னதியில் சமாதான பலிகளை ராஜாவாக சவுலை ஏற்படுத்தினதுக்கு அப்புறம் ஜனங்கள் எல்லாரும் போய் கர்த்தருடைய சமூகத்தை என்ன செய்யறாங்க? சமாதான பலிகளை செய்யறாங்க. அல்டிமேட்டா என்ன சொல்ல வராங்கன்னா, கர்த்தாவே நாங்கள் உங்களோடு சேர்ந்து பயணிக்கிறோம், நாங்கள் உங்களோடு கூட சேர்ந்து தான் என்ன செய்யறோம், டிராவல் பண்றோம். எங்களுக்கு இன்றைக்கு நீ தந்திருக்கிற சமாதானத்துக்காக நன்றி. இதுதான் விஷயம். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 17-19 இப்பதான் கொஞ்ச நேரம் முன்னாடி வாசிச்சோம். பட் ஸ்டில் வி வில் ரீட். 2 சாமுவேல் 6:17 அவர்கள் கர்த்தருடைய பெட்டியை உள்ளே கொண்டு வந்து அவர்கள் தாவீது போன்றவர்களுக்கு இருக்கிற அதன் ஸ்தானத்திலே அதை வைத்த போது தாவீது கர்த்தருடைய சந்நிதியிலே சர்வாங்க பலிகளை சமாதான பலிகளை செய்தார். சமாதான பலிகள் பூரா அப்புறம் தேசம் முழுவதுக்கும் என்ன செய்யறாங்க? விருது வைக்கிறாங்க. 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 63ஆவது வசனம். சாலமோன் வந்து தேவாலயத்தை பிரதிஷ்டை பண்ணும்போது செய்கிற விஷயம். And the Lord offered sacrifice peace offerings, which he offered unto the Lord 220,000 oxen. 220,000 எத்தனை? 22,000 oxen இல்லையா? அதுக்கப்புறம் 120,000 sheep. 1,20,000 எவ்வளோ? 1,20,000 அவங்க ஷீப்பில் பீஸ் ஆஃபரிங்க சொல்லிட்டு எது? தேவாலயத்தை கர்த்தர் வந்து அவருடைய மகிழ்ச்சியினால் நிரப்புனதுனால நன்றி செலுத்தி 1,20,000 அப்படின்னு சொன்னா எவ்வளவு ஆகுது? ஒரு ஒரு 12 கோத்திரம்னா ஒரு கோத்திரத்துக்கு 1000 அப்படின்னா 12,000 தானே வரும். 10,000 ஆடு ஒரு கோத்திரத்துக்குன்னு செலுத்துறாங்க. இப்போ 1,20,000 ஆடுகள் ஷீப்பை வந்து ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிங்க. Though you offered me burnt offerings and meat offerings, I will not accept them. I will not accept them. Neither will I regard these offerings. நீ கொடுக்கிற இந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஆசீர்வாதம் பலியா இருந்தாலும் சரி, செகண்ட் கேட்டகரி பலியா இருந்தாலும் சரி, நான் ஏத்துக்க மாட்டேன். ஏன்னா நீ வந்து தொடர்ச்சியா என்னோடு, அதாவது நீ கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்தாம பலியை பார்த்து கீழ்ப்படுதலும் மாட்டுக்கடாக்களை இணைத்தை பார்த்தும் செவி கொடுத்தலும் உத்தமும். அப்ப நான் கர்த்தருக்கு கீழ்ப்படியாம பலியை மட்டும் செலுத்திட்டு இருந்தா கர்த்தரை செய்யறது இல்ல, பலியை ஏற்றுக்கொள்ளுது. என்னை ஏற்றுக்கொள்ளலாம் கர்த்தர் என் பலியை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அல்டிமேட்லி கம்பேர் டு தட். என்னை ஏற்றுக்கொள்ளலாம் கர்த்தர் என் பலியை என்ன செய்ய மாட்டார்? ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஏன்னா நான் கர்த்தருக்கு கீழ்ப்படியல. அது இல்லாம பலியை மட்டும் செலுத்தினால யூஸ். இதுதான் தீர்க்கதரிசிகள் யூஸ் பண்றாங்க. சரிங்களா? எபேசியர் 2ஆம் அதிகாரம் 14ஆவது வசனம். எபேசியர் 2:14. For he is our peace. அவர் நமக்கு சமாதான காரணராகி. அப்ப நம்முடைய சமாதான ஆஃபரிங் யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19ஆவது வசனம். சகோதரரை நம் பரிசுத்தத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவான நம்முடைய மாற்றுமொழி வழியாக ஜீவமான மாற்றத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் இப்ப நம்ம பரிசுத்த ஸ்தலத்துக்குள் வர முடியுது. சோ he is our burnt offering. இந்த கேட்டகரி ஆஃபரிங் தான் அந்த கேட்டகரி ஆஃபரிங் ஆகும். சோ இன்னைக்கு தேவனிடத்தில் நம்ம சமாதானம் பெற்றிருக்கிறோம். ரோமர்கள் எழுதினோம் 5ஆம் அதிகாரம் முதல் வசனம் வாசி.
விசுவாசத்தினாலே நீதிமான் மாற்றப்பட்டிருக்கிறபடியா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இந்த தேவனிடத்தில் சமாதானம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். நம்முடைய பீஸ் ஆஃபரிங் அவர் தான். ஒப்புரவாகுதல் அவர் நிமித்தமா தான் வருது. பரிசுத்தமாகுதல் அவர் நிமித்தமா தான் வருது. பரிபூர்ணம் அவர் நிமித்தமா தான் வருது. பூரணமாக்கப்படுதல் அவர் நிமித்தமா தான் வருது. சுத்திகரிப்பு அவர் நிமித்தமா தான் வருது. பியூரிட்டி, ரைச்சியஸ்னஸ், சாங்டிபிகேஷன், அப்புறம் ரெகன்சிலியேஷன், பீஸ் எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பலியினால வருது. சோ ஒன்ஸ் ஃபார் ஆல், விதவிதமாக வெவ்வேறு நிலைமைகள்ல வேற வேற பலிகள் பழைய ஏற்பாட்டில் இருந்தாலும் இது எல்லா பலிகளுக்கும் சேர்த்து ஒரே பலியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பலி எல்லாவற்றையும் பூர்ணப்படுத்தி விட்டது என்பதுதான் புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கிற சத்தியமாக. இந்த ஒவ்வொன்றும் தனித்தனி தான். ஃபர்கிவ்னஸ்க்காகவும் இயேசு கிறிஸ்து பலியானார். அட்டோன்மெண்ட்டுக்காகவும் இயேசு கிறிஸ்து பலியானார். நம்முடைய ரெகன்சிலேஷனுக்காகவும் இயேசு கிறிஸ்து பலியானார். நம்முடைய சாங்டிபிகேஷனுக்காகவும் இயேசு கிறிஸ்து பலியானார். நம்முடைய ஜஸ்டிபிகேஷனுக்காகவும் இயேசு கிறிஸ்து பலியானார். சரிங்களா? நம்முடைய குளோரிபிகேஷனுக்காகவும் இயேசு கிறிஸ்து பலியானார். நம்முடைய பீஸ்க்காகவும் இயேசு கிறிஸ்து பலியானார். நம்முடைய தேங்க்ஸ் கிவிங், நாம கர்த்தருக்கு நன்றி செலுத்துவதற்கும் இயேசு கிறிஸ்து பலியானார். சமாதானத்துக்காகவும் இயேசு கிறிஸ்து பலியானார். எல்லாம் ஒன்ஸ் ஃபார் ஆல், எல்லாருக்காகவும் எல்லா விதமான வழிகளுக்காகவும் ஒரே வழியாக என்றென்றைக்குமான சுத்திகரிப்பை அவர் செய்து முடித்தார். சோ லேவியராகமத்தில் நாம் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு வழிகளும் அல்டிமேட்லி இட் பாயிண்ட்ஸ் டு ஜீசஸ் கிரைஸ்ட். சோ இப்படியாக லேவியராகமத்தில் நாம் பார்க்கக்கூடிய வழிகள் எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிறைவேறி இருக்கிறதுனால இன்றைக்கு நாம் வழியை தனியா என்ன செய்ய வேண்டாம், செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. வழியை நாம் தனியாக செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. சோ பலி செலுத்தும் முறை முதல் 7 அதிகாரத்தில் பார்க்கிறோம். 5 வகையான பலிகளை பார்க்கிறோம். ஒரு குரூப் வந்து தேங்க்ஸ் கிவிங் ஆஃபரிங்ஸ், இன்னொன்று வந்து ஃபர்கிவ்னஸ் ஆஃபரிங்ஸ். சோ தேவனுக்கு நன்றி செலுத்தும் பலிகள் போதன பலிகள், சமாதான பலிகள், தேவனிடத்தில் மன்னிப்பு தரும் பலி, சர்வாங்க தகன பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி. சோ அடுத்து பாவ நிவாரண பலி வந்து நம்ம தனியா பார்க்க போறோம். லேவியராகமம் 16th சாப்டர்ல நம்ம தனியா பார்க்கணும். ஓகே, சோ இதுதான் நம்ம பார்த்தோம். இலக்கிய அடுத்து நம்ம பார்க்க போறது முக்கியமான பகுதி தான். லேவியராகமத்தினுடைய இதய வார்த்தை, தட் இஸ் பரிசுத்தம். என்னது? பரிசுத்தம். இப்ப நம்ம பலிகள்ல எதை பார்க்கணும்? பரிசுத்தம் இல்லாமல் தேவனுடைய சமூகத்துக்கு ஒருவன் என்ன செய்ய வர முடியாது என்பதுதான் அதனுடைய முக்கியமான டீச்சிங். ஹோலினஸ், 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 பியூரிட்டி, இம்பியூரிட்டி, இதைத்தான் நம்ம வந்து இதுல பார்க்கணும். எதுல? லேவியராகமத்துல பார்க்கணும். அதுல பரிசுத்தம் ஆகுதல் என்பது 87 முறை வருகிறது. அதாவது பியூரிட்டி, சுத்திகரிப்பு அப்படின்றது 87 டைம்ஸ் இஸ் யூஸ்ட் இன் லேவியராகமம். ஆனா மோர் தென் 150 இயர்ஸ் பரிசுத்தம் என்கிற வார்த்தை என்ன செய்யப்படுகிறது? லேவியராகமத்தில் பயன்படுத்தப்படுகிறது. சோ இட் இஸ் கன்சிடர்ட் டு பி த இம்பார்ட்டன்ட் வேர்ட். பரிசுத்தம் அப்படின்ற வார்த்தைக்கு காதோஷ் என்ற எதிரேய சொல் தெரிகிறது. இது 150 முறைக்கு மேல வெறும் லேவியராகமத்தில் மட்டும் என்ன செய்கிறது? தோன்றுகிறது. இந்த காதோஷ் அப்படின்ற பரிசுத்தம் அப்படின்ற 19 அதிகாரம் 2ஆம் வசனத்துல கர்த்தர் சொல்றார், நான் பரிசுத்தராக இருக்கிறபடியால் நீங்களும் பரிசுத்தராக இருக்க கடவுள்கள், நான் உங்கள் தேவனாகிய YHWH, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் இருக்கிறவர். ஓகே, பரிசுத்தம், காடோஷ். காடோஷ் அப்படின்ற ஹீப்ரூ டேர்முடைய அர்த்தம் என்ன அப்படின்னா டு பி செப்பரேட்டட், டு பி செப்பரேட்டட், பிரித்து வைக்கப்படுதல், புனிதமாக்கப்படுதல். தமிழ்ல புனிதம் அப்படின்ற ஒரு அருமையான வேர்ட். உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஆத்துல தண்ணி ஓடுது, அதுல இருந்து ஒரு குடத்துல நான் தண்ணி எடுக்கிறேன். இப்போ
குடத்தில் எடுக்கப்படுகிற தண்ணீர் பரிசுத்தமானது. ஆத்துல ஜெனரலா ஓடுது, அதுல குடத்துல தண்ணி எடுக்கிறது. இப்போ இது புனிதமாகிறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா இட் ஹேஸ் அ பர்பஸ். கரெக்டா? அந்த குடத்துல எடுக்கப்பட்ட தண்ணீருக்கு ஒரு நோக்கம் இருக்கு. இது வீட்டு உபயோகத்திற்காக என்ன செய்கிறேன், நான் எடுக்கிறேன். கரெக்டா? இப்போ எடுத்துறேன். எடுத்து அது 2 பாத்திரத்துல ஊற்றுறேன். ஒண்ணு குடிநீருக்காக பயன்படுத்துவதற்காக அடுப்புல வச்சு கொதிக்க வைக்கிறதுக்காக ஊத்துறேன். மீதி பாதியை பாத்ரூம்ல முகம் கழுவுறதுக்காக ஊத்துறேன். இப்போ எது இருக்கிறதுலே புனிதமானது? ஏன்? இப்ப இது எல்லாமே ஹோலிதான். இது வீட்டுக்காக எடுக்கப்பட்டதுனால் ஆத்துல ஓடுறது வீட்டுக்கு எடுக்கப்பட்டது, எனவே அது பரிசுத்தமானது. அதுலயே முகம் கழுவுறதுக்குன்னு ஒரு தண்ணி, அது ஒரு குறிப்பிட்ட பர்பஸ்க்காக. குடிக்கிறதுக்குன்னு ஒரு, இப்போ இந்த பாத்திரத்துல மாத்துறதுக்கு அப்புறம் இதை தூக்கி இதுல வைக்க மாட்டேன், இதை தூக்கி இதுல வைக்க மாட்டேன். கரெக்டா? இப்ப முகம் கழுவுற தண்ணியை போய் குடிச்சிட்டு சுடு தண்ணியில போய் முகம் கழுவுறேன் அப்படின்னு சொன்னா ஐ எம் யூசிங் ஃபார் த ராங் பர்பஸ். சோ செப்பரேஷன் அப்படின்றது கம்ஸ் அலாங் வித் பர்பஸ். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். எதற்காக பிரிக்கப்பட்டு இருக்கிறோம் அதான் கர்த்தர் 2 சொல்றாரு. நான் பரிசுத்தர், நீங்கள் பரிசுத்தராய் இருக்க கடவீர்கள். யூ ஹேவ் டு பி ஹோலி. கர்த்தர் நம்மளை பரிசுத்தம் ஆக்கிட்டாரு, ஆனா யூ ஹேவ் டு ரிமைன் ஹோலி. 1 கொரிந்தியர் 1:2 வாசிங்க. 1 Corinthians chapter 1 verse 2. பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களாய் அழைக்கப்பட்டவர்களாக இருக்க தேவனுடைய சபைக்கு சபைக்கு எழுதுறாரு. இந்த சபையை குறிச்சு 2 விஷயம் சொல்றாரு. கிறிஸ்து இயேசுவினால் பரிசுத்தம் ஆக்கப்பட்டவர்கள். இப்ப பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்கள் அப்படின்னு அர்த்தம். ஆல்ரெடி நம்ம பரிசுத்தம் ஆக்கப்பட்டோம், அப்புறம் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கணும். You are already been made holy, but you have to continue to live holy. அதுதான் விஷயம். பரிசுத்தம் ஆக்கப்பட்டோம், ஆனா தொடர்ந்து பரிசுத்தவான்களாகவே இருக்கணும். அதற்காக அழைக்கப்படுவோம். சோ அதற்காக நம்ம ஒவ்வொரு நாளும் பரிசுத்தம் ஆக்கப்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அதுதான் sanctification. You are sanctified one day when you accept the Lord Jesus Christ as a personal Savior. After that, you are to be sanctified every day because you are called to live holy every day. நான் ஒரு தரம் பரிசுத்தமாக்கப்பட்டு விட்டேன் என்பதற்காக நான் டெய்லியும் பரிசுத்தமானு சொல்லிட முடியாது இல்ல. நான் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாக்கப்பட வேண்டியது அவசியமா இருக்குது இல்ல. அப்படி வாழ்வதற்காக அழைக்கப்பட்ட கூட்டம் தான் சபைன்னு சொல்லி 1 கொரிந்தியர்ல 1:1 என்ன செய்யப்பட்டிருக்கு, எழுதப்பட்டிருக்கு. சோ ஹோலினஸ் செப்பரேஷன் அப்படின்றது ஹேஸ் அ பர்பஸ். பர்பஸே எல்லாமே செப்பரேட் பண்ணி என்ன யூஸ் இருக்குது. 6 நாட்கள்ல ஒரு நாளை கர்த்தர் பரிசுத்தமாக்கினார் அப்படின்னா அர்த்தம் அதை வேற பர்பஸ்க்கு வச்சார். என்னது? ரெஸ்ட். அன்னைக்கு உலகத்துல இருக்கக்கூடிய மற்ற வேலையை நீ செய்ய வேண்டாம், அன்றைக்கு நீ என்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ணு. கர்த்தர் என்ன செய்யறார், ஒரு நாளை பிரித்து வைக்கிறார். பிரித்து வைப்பதற்கு ஒரு நோக்கம் இருக்கு. வித்தவுட் பர்பஸ் தேர் இஸ் நோ சாங்டிஃபிகேஷன். வித்தவுட் பர்பஸ் தேர் இஸ் நோ சாங்டிஃபிகேஷன். இந்த உலகத்துல புனிதமாக்கப்படக்கூடிய விஷயங்களுக்கு என்ன நோக்கமும் இல்லை. புனித நீர் என்ன நோக்கம்? ஆனா நாம் புனிதமாக்கப்படுவது, நாம் பரிசுத்தமாக்கப்படுவதற்கு நோக்கம் உண்டு. சரிங்களா? சோ இதெல்லாம் நம்ம லேவியர் ஆகமத்துல என்ன செய்யணும், கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறாரு. அவங்களுக்கு பிராக்டிகலா கற்றுக் கொடுக்குறாரு. இஸ் டீச்சிங் தம் பிராக்டிகலி. எப்படி கற்றுக் கொடுக்குறாருன்னா, சுத்தமான வாழ்க்கை முறை, சுத்தமான உணவு பழக்க வழக்கங்கள், சுத்தமான உடைகள், சுத்தமான ஆட்டிடியூட் மனோபாவங்கள், சுத்தமான ஆக்டிவிட்டிஸ் செயல்முறைகள், இது எல்லாத்துக்கும் சட்டங்களை தெரியும். ஏன் இப்படி தராரு அப்படின்னா, these people are separated from the entire world. அதனால உலகத்துல இருக்கிற மற்றவர்கள் வாழ்வது போல என்ன செஞ்சிருந்தாங்க, வாழக்கூடாது. இவங்க வித்தியாசமா வாழணும். ஏன்னா இவங்கதான் இந்த உலகத்துல இருக்கிற மற்றவங்களுக்கு எக்ஸாம்பிளா இருக்கிறாங்கன்றதுனால இவங்களை போல இவங்க வாழாம இவங்களை போல இவங்க வாழ மாதிரி இவங்க வாழணும். அதுக்காக தான் அவ்வளவு சட்டங்களை தேவன் என்ன செய்யறாரு. It does not mean that God wants our life to be impossible. ஒரு சாத்தியமில்லாத வாழ்க்கை வாழ்வதற்காக கர்த்தர் இந்த சட்டங்களை எல்லாம் என்ன செய்யல. God did not give these laws so that he makes our life difficult.
கஷ்டப்பட்டு நம்ம ரொம்ப கஷ்டப்படணும் அப்படின்றதுக்காக இந்த சட்டங்களை தவிர நாம் பரிசுத்தவான்களாக இருக்கணும்ன்றதுக்காக இந்த சட்டங்களை தருகிறார். அதாவது பேச்சில இருந்து, உடையில இருந்து, நடையில இருந்து எல்லாவற்றிலும் சுத்தம் இருக்கணும்னு சொல்லி கற்றுக்கணும். இன்ஃபேக்ட் நம்ம வந்து இந்த மோஸ்ட் ஸ்டெரிலைஸ்ட் லைஃப் யாரு இஸ்ரேல் ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்த வாழ்க்கை எப்படி டாய்லெட் போகணும் மட்டும் சொல்லி கொடுத்தாங்க. ஓகே, அதான் சொல்றேன். எப்படி டாய்லெட் போகணும் முதல் கொண்டு எவ்ரிதிங் கர்த்தர் வந்து சொல்லி கொடுத்தார். சுத்தமான வாழ்க்கை முறை, ஹோலி லைஃப் ஸ்டைல், எதிலும் கலப்பு இருக்கக்கூடாது. ஏன் அப்படி சொல்றாருன்னா, ஏன் அப்படி சொல்லி கொடுக்குறாருன்னா, கலப்பு எதை இருக்கக்கூடாது. ஒய் நத்திங் ஷுட் பி மிக்சட், எவ்ரிதிங் ஷுட் பி பியூர்னு கர்த்தர் ஏன் சொல்றாருன்னா, ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்கறதுக்காக. உலகத்தாரோட எதை செஞ்சிடக்கூடாது, கலந்து விடக்கூடாது. நான் இதுல சொல்றாருல, சொல்றாருல, ஒடிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஏது, அதை கற்றுக் கொடுக்கறதுக்கு தான் கர்த்தர் வந்து இந்த லாஸ் எல்லாம் சொல்லி. So this is a way which God wants people to understand what is holiness. கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர் என்பதை நாம் எப்படி அறிந்து கொள்வது என்பதற்கு நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான பாடம் தான் இந்த ஹோலினஸ் பத்தின டீச்சிங். சரிங்களா? சரி, ஓகே. ஸோ இப்ப சில வசனங்களை வந்து நான் உங்களுக்கு உதாரணமா வைக்கிறேன். நீங்க அந்த வசனங்களை நோட் பண்ணிக்கலாம். ஓகே, இதனுடைய முக்கியமான வசனம் லேவியர் 11வது அதிகாரம் 44வது வசனம். வாசிங்க 11:44. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், நான் பரிசுத்தர். ஆகையால் தரை கூறுகிற எல்லா பிராணிகளுக்கும் உங்களை தீட்டு கொடுக்காமல் உங்களை பரிசுத்தமாக்கிக் கொண்டு நான் உங்கள் தேவனாய் இருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தர் நான் பரிசுத்தர். ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்களாக. இட் இஸ் ஹியூமன் எஃபர்ட். மனிதர்களாகிய நாம் ஆக்டிவா இதுல பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். இதுல பரிசுத்தமா வாழ்க்கையில பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். இட் இஸ் நாட் சம்திங் ஆட்டோமேட்டிக். நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டுட்டேன், கர்த்தர் என்னை பரிசுத்தமாக்கிட்டா, இனிமே நான் பரிசுத்தவான், வாழ்க்கை ஃபுல்லா பரிசுத்தவான். That's not something automatic. I have to be holy. I have to make myself holy. அப்படின்னா அர்த்தம், it is an active decision for everyday sanctification. ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாகுதல் என்னுடைய ஆக்டிவ் டெசிஷன். நான் கர்த்தருடைய சமூகத்துல கர்த்தருடைய வசனத்தோட உட்கார்ந்து கர்த்தருடைய வசனத்தினால கழுவப்படுவதற்கு என்னை நான் ஒப்பு கொடுத்தது. இட்ஸ் an ஆக்டிவ் டெசிஷன். நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன்றதுனால ஆட்டோமேட்டிக்கா வாழ்நாள் ஃபுல்லா பரிசுத்தமா என்ன செஞ்சிட முடியாது, வாழ்ந்து விட முடியாது. இட்ஸ் an ஆக்டிவ் டெசிஷன். இதேதான் பழைய பாட்டு இதேதான். நீங்க தான் பரிசுத்தமா இருக்கணும். மேக் யுவர்செல்ஃப் ஹோலி ஃபார் அதர்ஸ். நீங்கள் பரிசுத்தமா இருங்க, நான் பரிசுத்தர். I am holy, therefore make yourself holy. இத பேதுரு அப்படியே எடுத்துக்கிறார். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் உங்கள் நடத்தைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே அப்படின்னு என்ன செய்யறார் பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதுறார். பாருங்க, 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 14 17 16 வரைக்கும் வாசிங்க. 14 to 16, 14 to 17. நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படிகிற பிள்ளைகளாக இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடத்திய எல்லாவற்றிலும் பரிசுத்தராக இருங்கள். நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராக எழுதியிருக்கிறது. அன்று பட்சபாதம் இல்லாமல் ஒவ்வொருத்தருடைய கிரியைகளின்படியே நியாயத்திற்கிற தேவனை நாம் பிதாவாக கொண்டிருக்கிறபடியா இந்த பூமியில பரதேசிகளாய் சங்குகிற வரைக்கும் நடுக்கத்தோட நடந்து கொள்ளுங்கள். சோ இதுக்கு நேரம் நம்ம ரெஃபரன்ஸ் போட்டோம்னா 1 பீட்டர் 1ஆம் அதிகாரம்
14 to 17 வாசிச்சோம்னா நமக்கு அதன் மீனிங் தான் செய்யுது, புரியுது. அப்போ நம்முடைய நடத்தைகள்ல, நம்ம நடவடிக்கைகள்ல எப்படி பரிசுத்தமா இருக்கிறதுன்னு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கத்துக் கொடுக்குறாரு. அப்ப இவ்வளவு சட்டத்திட்டங்களை அவர் கர்த்தர் வைக்கும் போது என்ன நடக்குதுன்னா, they have to remember that they ought to be holy. அவங்க பரிசுத்தமா வாழ்ந்தே ஆக வேண்டும் என்பதை அவர்களுக்கு நினைப்பூட்டக்கூடிய கற்பனைகளாக இந்த கற்பனைகள் என்ன செய்கின்றன, இருக்கின்றன. அப்போ நம்ம ஏற்கனவே படிச்ச மாதிரி 11வது அதிகாரத்திலிருந்து 15வது அதிகாரம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா பியூரிட்டி லாஸ் எதுக்காக சொல்லப்பட்டிருக்குன்னா, அவங்க நடவடிக்கைகள் அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கணும், பிரித்தெடுக்கப்பட்டவங்களா இருக்கணும். மற்ற ஜனங்கள் அவர்களை பார்க்கும் போது இவர்கள் நம்மில் ஒருவர்கள் நினைக்க கூடாது, நம்ம போலதான்டா இவங்களும் அப்படின்னு நினைக்க கூடாது, இவங்க வித்தியாசமானவங்க என்று பார்க்கணும். அப்போதான் அவங்களுடைய தேவன் யார் என்பதை மற்ற ஜனங்கள் என்ன செய்வாங்க, அறிந்து. இன்னைக்கு நம்ம உலகத்துல இருக்கிறவங்க எல்லாரும் எப்படி நடந்துக்கிறாங்களோ அதே போல நடந்துக்கிறதுனால நம்முடைய தேவன் யாருங்கிறது அவங்க என்ன செய்யறது இல்லை, அறிஞ்சு. நாம் நம்முடைய நடவடிக்கைகளிலே பரிசுத்தத்தை என்ன செய்ய வேண்டியவர்களே காட்ட வேண்டியது. அதான் 1 பேருல அவர் எழுது. இதுக்கு பேர் பழைய பாட்டு உபதேசம் இல்லை, புதிய பாட்டுல அதை சொல்லப்படுது. நீங்கள் உங்கள் நடத்தைகள் எல்லாவற்றும் எப்படிப்பட்டவர்களா இருக்கும், பரிசுத்தமானவர்களாய். சரிங்களா? நாட் ஜஸ்ட் இன் த வே வி ட்ரெஸ், பட் ஆல்சோ இந்த வே வி டாக் அண்ட் த வே வி பிஹேவ் வித் ஹிம். நாம் மற்ற ஜனங்களோடு எப்படி பழகுறோம் என்பதிலும் நாம் என்ன காட்ட வேண்டியதா இருக்கு. நம்ம பரிசுத்தத்தை எங்க காட்டுவோம் தெரியுமா? தீபாவளி கொண்டாடணும்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட வந்து ஒருத்தவங்க லட்டு கொடுத்து வந்தாங்கன்னா, நான் அதெல்லாம் சாப்பிட மாட்டேன் அதுல காமிப்போம். ஆனா அவன் போட்டு சொல்ற மாதிரி நம்ம போட்டு சொல்லணும். அவன் பொறாமப்படுற மாதிரி நம்ம பொறாமப்படுவோம். அவன் வயிற்றுச்சல்ல புலம்புற மாதிரி நாம வயிற்றுச்சல் என்ன செய்வோம், புலம்புவோம். அவனுக்கு துக்கம் வந்தா என்ன செய்வானோ அதே மாதிரி நாமளும் செய்வோம். அவனுக்கு கோபம் வந்தா என்ன செய்வானோ அதே நாமளும் செய்வோம். இதுதான் நடவடிக்கை. இதுல பரிசுத்தத்தை காட்டணும். இதுல என்ன செய்யணும், பரிசுத்தத்தை காட்டணும். அப்பதான் நமக்கு டிஃபரன்ஸ் தெரியும். சரியா? நம்முடைய வேர்ல்ட் வியூ, நாம் உலகத்தை பார்க்கிற பார்வை, நாம் தேவனை பார்க்கிற பார்வை, நாம் லைஃப் பார்க்கிற பார்வை, நாம் டெத்தை குறித்து யோசிக்கிறது, நம்ம கோபத்தை எப்படி ஹேண்டில் பண்றோம், நம்ம பினான்சியல் ஸ்ட்ரகிள் எப்படி ஹேண்டில் பண்றோம், இது எல்லாத்துலயும் நம்ம வந்து வித்தியாசத்தை காமிக்க முடியுங்களா இருக்கும். அதான் நடக்கைகள் எல்லாருக்கும் பரிசுத்தமாக. சோ அதற்கு கர்த்தர் என்ன செய்யறாரு, அந்த நாட்கள்ல அவங்களுக்கு கட்டளைகளை தருகிறார். அது 11th சாப்டர்ல இருந்து 15th சாப்டர் வரைக்கும் அதை நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். சரிங்களா? இது நடக்கைகள் எல்லாம் நம்ம பரிசுத்தமா இருக்கணும் என்பதை குறித்து காணப்படுது. நெக்ஸ்ட் நம்ம போகிறது முக்கியமான சாப்டர், அது வந்து 16th சாப்டர் அண்ட் 17th சாப்டர். இதுலதான் பாவ நிவாரண நாளை குறித்து பார்த்தோம். யோம் கிப்பூர் 16-17 அட்டோன்மெண்ட். பாவ நிவாரணத்தை குறித்த ஒரு நாள். இந்த நாளை பத்தி நமக்கு நல்லா தெரியும். வருஷத்துக்கு ஒரு நாள், வருஷத்துக்கு ஒரு முறை இந்த யோம் கிப்பூர் வரும், பாவ நிவாரண நாள் வரும். அன்னைக்கு பிரதான ஆசாரியர் என்ன செய்வான்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரையும் கொண்டு வந்து ஆசரிப்பு கூடார வாசல் என்ன செய்வான், நிறுத்தி வைப்பான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான் சொல்லுங்க பாக்கலாம். அதனால நம்ம என்ன பண்ணிடலாம், அந்த பகுதியை வாசிச்சோம். சரிங்களா? கொஞ்சம் நீளமான பகுதி, பட் இருந்தாலும் நம்ம அதை வாசிப்போம். Let's take Leviticus chapter 16. Moreover, in the day of atonement, in the Yom Kippur, day of atonement என்பது ஒரு பண்டிகை. என்னது? இது ஒரு பண்டிகை. டே ஆஃப் அட்டோன்மெண்ட் என்பது பண்டிகை. லேவியராகமம் 23வது அதிகாரம் போனீங்கன்னா அங்க யெகோவாவின் 7 பண்டிகைகள் இருக்கும். The Lord's 7 feasts. அந்த 7வது பண்டிகையில இதுவும் ஒரு பண்டிகையாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா 16வது அதிகாரத்துல இந்த பண்டிகை ஆசரிக்கும் முறைகள் சொல்லப்படுது. How this day of atonement has to be has to be taken place. எப்படி இது நடக்கும்? அப்போ 16th chapter நம்ம என்ன வாசிக்கிறோம்? 7 பண்டிகை. ஆனா 7 பண்டிகை 23வது அதிகாரத்துல இருக்கிறது. நம்ம அது போவோம். 23வது அதிகாரம் போகும்போது என்னென்ன பண்டிகைகள் பார்த்தது. இப்ப நம்ம 16வது அதிகாரத்துக்கு போவோம். அந்த 7 பண்டிகைகள்ல ஒன்றுதான் இது. சரிங்களா? ஓகே, இப்ப என்ன நடக்குது பாருங்க. 16th சாப்டர் எடுத்துக்கலாம். எல்லாரும் 16th சாப்டர் எடுத்துக்கீங்களா? ஓகே, நான் வாசிக்கிறேன், அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. ஆரோனின் 2 குமாரர் கர்த்தருடைய சந்நிதியிலே சேர்ந்து மரித்து போன பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி,
கிருபாசனத்தின் மேல் ஒரு மேகத்தில் நான் காணப்படுவேன். ஆதலால் உன் சகோதரனாகிய ஆரோன் சாகாதபடி பரிசுத்த ஸ்தலத்திலே திரைக்கு உட்புறத்தில் இருக்கிற பெட்டியின் மேலுள்ள கிருபாசன மூடிக்கு முன்பாக சகல வேலையிலும் வர வேண்டாம் என்று அவனுக்கு சொல். இப்ப அது வரைக்கும் என்ன நடந்திருக்குன்னா, எனி டைம் ஆசாரியன் எங்க போலாம், உள்ள போகலான்ற மாதிரி இருந்திருக்கு. ஆனா இப்ப என்ன நடந்துச்சு, ஆரோனுடைய குமாரன் 4 பேர்ல 2 பேர் யார் யாரு செத்து போனாங்க? 2 பேர் யாரு? நாதாபி. 10வது அதிகாரத்துல இருக்கு இந்த சம்பவம். லெவிட்டிகஸ் சாப்டர் 10ல சம்பவம் இருக்கு. நாதாபி இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா, ஆக்சுவலி அவங்க உள்ள தூப பீடத்துல வந்து அந்த சாம்பிராணி போடணும்ல, அதுக்கு நெருப்பு கொண்டு வரும். எங்க இருந்து கொண்டு வரணும்னா, வெளியில எரியுது இல்ல பலிபீடம், அதுல இருந்து என்ன செய்யணும், நெருப்பு கொண்டு வரும். பலிபீடத்துல இருந்து நெருப்பு கொண்டு வந்து அந்த நெருப்பின் கங்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த தூப பீடத்துல போடும்போது புகை எழும். So he has to bring the fire from the altar. வெளியில இருக்கிற ஆல்டர் இருந்து கொண்டு போகும். ஆனா அந்த நாதாபா அபிமானம் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க வெளியில இருந்து ஃப்ரெஷ்ஷா அந்நிய அக்கினியை கொண்டு வந்து, பலிபீடத்துல இருந்து அக்கினியை கொண்டு வராங்க, வெளியில இருந்து அக்கினியை கொண்டு வந்ததுனால கர்த்தர் இவங்க 2 பேரும் என்ன செய்யறாரு, அடிக்கிறாரு. அவங்க 2 பேரும் இறந்தது. இந்த சம்பவம் நடந்த பிறகு 16வது அதிகாரத்துக்கு வரும்போது கர்த்தர் சொல்கிறார், இனி எல்லா வேலையிலும் ஆசாரியன் வர வேண்டாம். வந்தாங்கன்னா என்ன செஞ்சிடறான், தெரியாம ஏதாவது பண்ணிடுறான், என்னுடைய பரிசுத்தத்தினால அவன் செத்து போயிடுறான். இப்ப கர்த்தர் என்ன செய்யறாருன்னா, சரி என்ன இப்படி சாகுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டுதான் வருஷத்துக்கு ஒரு முறை வாங்கன்னு சொல்றேன். இப்ப பிரதான ஆசாரியர் என்ன பண்ணோம், வருஷத்துக்கு ஒரு முறை வாங்க. இப்போ நமக்கு அப்படி இல்லை. இப்போ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் இருக்கிறார். பட் அன்னைக்கு அவர்கள் தெரியாம அறியாம ஏதாவது ஒரு தவறு செஞ்சுட்டாங்கன்னா கர்த்தருடைய பரிசுத்தம் அவர்களை சாகடிச்சு. ஏன்னா கர்த்தர் பரிசுத்தம் உள்ளது. கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு முன்பதாக நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. பாவத்தை பார்க்க முடியாது, அவரால் பாவத்தை சகிக்க முடியாது. அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். அந்நிய அக்கடியை கொண்டு வரும்போது கொண்டு வந்துட்டாங்க சொல்லிட்டாங்க. ஊசா பெட்டியை தொட்ட உடனே செத்த மாதிரி. இப்ப என்ன நடக்குது சொல்றாரு, ஆரோன் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்க வேண்டிய விதமாவது. அப்போ பரிசுத்த ஸ்தலத்துக்குள் ஆரோன் வர வேண்டிய விதம், அவன் ஒரு காளையை பாவ நிவாரண பலியாகவும் ஒரு ஆட்டுக்கடாவை சர்வாங்க தகன பலியாகவும் செலுத்தி பிரவேசிக்க வேண்டும். நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் பாவ நிவாரண பலி எப்படி செலுத்தணும், சர்வாங்க தகன பலி எப்படி இருக்குது, இல்லை ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் 7 சாப்டர்ஸ்ல பார்த்தோம். அவன் பரிசுத்தமான சணல் நூல் சட்டையை தரித்து தன் அறையிலே சணல் ஜல்லடத்தை போட்டு சணல் நூல் இடைக்கச்சையை கட்டி சணல் நூல் பாகையை தரித்துக் கொண்டிருக்க வேண்டும். அவைகள் பரிசுத்த வஸ்திரங்கள். அவன் ஜலத்தில் ஸ்நானம் பண்ணி அவைகளை தரித்துக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரராகிய சபையாரிடத்திலே பாவ நிவாரண பலியாக 2 வெள்ளாட்டு கடாக்களையும் சர்வாங்க தகன பலியாக 1 ஆட்டுக்கடாவையும் வாங்க கடவன். இஸ்ரவேல் புத்திரத்திலிருந்து 2 வெள்ளாட்டு கடாவையும் அப்படித்தானே 1 ஆட்டுக்கடாவையும் வாங்கணும். எதுக்கு? பாவ நிவாரண பலி. யாருக்கு பாவ நிவாரண பலி செய்ய போறான்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்ய போறான். தனக்கு இவன் தனியா செலுத்தணும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு he has to take 3. 2 வந்து பாவ நிவாரண பலியாகவும் 1 சர்வாங்க தகன பலியாகவும் கொண்டு வரும். இப்ப என்ன நடக்குது பாருங்க. பின்பு ஆரோன் தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு தன்னுடைய பாவ நிவாரண பலியின் காளையை சேர பண்ணி அந்த 2 வெள்ளாட்டு கடாக்களையும் கொண்டு வந்து ஆசரிப்பு கூடார வாசலிலே கர்த்தருடைய சந்நிதியிலே நிறுத்தி அந்த 2 வெள்ளாட்டு கடாக்களையும் குறித்து கர்த்தருக்கென்று ஒரு சீட்டும் போக்காடாக விடப்படும் வெள்ளாட்டு கடாவுக்காக ஒரு சீட்டும் போட்டு கர்த்தருக்கென்று சீட்டு விழுந்த வெள்ளாட்டு கடாவை பாவ நிவாரண பலியாக செலுத்தி சேர பண்ணி போக்காடாக விடப்பட சீட்டு விழுந்த வெள்ளாட்டு கடாவை அதை கொண்டு பாவ நிவர்த்தி உண்டாக்கவும் அதை போக்காடாக வனாந்திரத்திலே போக விடவும் கர்த்தருடைய சந்நிதியிலே உயிரோடு நிறுத்தி பின்பு ஆரோன் தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் பாவ நிவர்த்தி செய்யும்படி தன்னுடைய பாவ நிவாரணத்துக்கான காளையை கொண்டு வந்து அதை கொன்று கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கும் பலிபீடத்தின் மேலுள்ள நெருப்பு தணலினால் தூபகலசத்தை நிரப்பி பொடியாக்கப்பட்ட சுகந்த தூபவர்க்கத்திலே தன் கைப்பிடிகள் நிறைய எடுத்து திரைக்கு உட்புறமாக கொண்டு வந்து தான் சாகாதபடிக்கு தூப மேகமானது சாட்சி பெட்டியின் மேல் இருக்கும் கிருபாசனத்தை மூடத்தக்கதாக கர்த்தருடைய சந்நிதியில் அக்கினியின் மேல் தூபவர்க்கத்தை போட கடவன். பின்பு காளையின் ரத்தத்திலே கொஞ்சம் எடுத்து கீழ்ப்புறமாக நின்று
தன் விரலினால் கிருபாசனத்தின் மேல் தெளித்து அந்த ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து கிருபாசனத்துக்கு முன்பாக 7 தரம் தன் விரலினால் தெளிக்க கடவன். பின்பு ஜனத்தினுடைய பாவ நிவாரண பலியான வெள்ளாட்டு கடாவை அவன் போன்று அதன் ரத்தத்தை திரைக்கு உட்புறமாக கொண்டு வந்து காளையின் ரத்தத்தை தெளித்தது போல அதில் ரத்தத்தையும் கிருபாசனத்தின் மேலும் அதற்கு முன்பாகவும் தெளித்து இஸ்ரவேல் புத்திரனுடைய தீட்டுகளின் நிமித்தமும் அவர்களுடைய சகல பாவங்களினாலும் உண்டான அவர்களுடைய மீறுதல்களின் நிமித்தமும் பரிசுத்த தலத்திற்காக பிராயச்சித்தம் செய்து அவர்களிடத்தில் அவர்களுடைய தீட்டுகளுக்குள்ளே நிற்கிற ஆசரிப்பு கூடாரத்திற்காகவும் அப்படியே செய்ய கடவன். பாவ நிவர்த்தி செய்யும்படி அவன் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் இஸ்ரவேல் சபையார் அனைவருக்காகவும் பாவ நிவர்த்தி செய்து வெளியே வரும் அளவும் ஆசரிப்பு கூடாரத்தில் ஒருவரும் இருக்கலாகாது. பின்பு அவன் கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கிற பலிபீட தண்டை வந்து அதற்காக பிராயச்சித்தம் செய்து காளையின் ரத்தத்திலும் வெள்ளாட்டு கடாவின் ரத்தத்திலும் கொஞ்சம் எடுத்து பலிபீடத்து கொம்புகளின் மேல் சுற்றிலும் பூசி தன் விரலினால் அந்த ரத்தத்தை எடுத்து 7 தரம் அதன் மேல் தெளித்து அதை இஸ்ரவேலின் புத்திரரின் தீட்டுகள் நீங்க சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்த கடவன். அவன் இப்படி பரிசுத்த ஸ்தலத்துக்கும் ஆசரிப்பு கூடாரத்துக்கும் பலிபீடத்துக்கும் பிராயச்சித்தம் செய்து தீர்ந்த பின்பு உயிரோடு இருக்கிற வெள்ளாட்டு கடாவை சேர பண்ணி அதன் தலையின் மேல் ஆரோன் தன் 2 கைகளையும் வைத்து அதன் மேல் இஸ்ரவேல் புத்திரருடைய சகல அக்கிரமங்களையும் அவர்களுடைய எல்லா பாவங்களையும் உண்டான எல்லா சகல மீறுதல்களையும் அறிக்கையிட்டு அவைகளை வெள்ளாட்டு கடாவினுடைய தலையின் மேல் சுமத்தி அதை அதற்கான ஆழ்வசமாய் வனாந்தரத்திற்கு அனுப்பிவிட கடவன். அந்த வெள்ளாட்டு கடா அவர்களுடைய அக்கிரமங்களை எல்லாம் தன்மேல் சுமந்து கொண்டு குடியில்லாத தேசத்துக்கு போவதாக அவன் அந்த வெள்ளாட்டு கடாவை வனாந்தரத்திலே போக விட கடவன். ஆரோன் ஆசரிப்பு கூடாரத்துக்குள் வந்து தான் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கும் போது உடுத்தி இருந்த சணல் வஸ்திரங்களை களைந்து அங்கே வைத்துவிட்டு பரிசுத்த இடத்திலே ஜலத்தில் ஸ்நானம் பண்ணி தன் வஸ்திரங்களை வைத்துக் கொண்டு வெளியே வந்து தன் சர்வாங்க தகனபலியையும் ஜனங்களின் சர்வாங்க தகனபலியையும் இட்டு தனக்காகவும் ஜனங்களுக்காகவும் பாவ நிவர்த்தி செய்து பாவ நிவாரண பலியின் கொழுப்பை பலிபீடத்தின் மேல் தகனிக்க கடவன். போக விடம் போடும் போக்காடாகிய வெள்ளாட்டு கடாவை கொண்டு போய் விட்டவன் தன் வஸ்திரங்களை தோய்ந்து ஜலத்தில் ஸ்நானம் பண்ணி பின்பு பாளையத்துக்குள் வருவானாக. பாவ நிவர்த்திக்கென்று பரிசுத்த ஸ்தலத்திற்குள் ரத்தம் கொண்டு வரப்பட்ட பாவ நிவாரண பலியாகிய காளையையும் பாவ நிவாரண பலியாகிய வெள்ளாட்டு கடாவையும் பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போய் அவைகளின் தோலையும் மாம்சத்தையும் சாணியையும் அக்கினியிலே சுட்டரிக்க கடவன். அவைகளை சுட்டரித்தவன் தன் வஸ்திரங்களை தோய்த்து ஜலத்திலே ஸ்நானம் பண்ணி பின்பு பாளையத்துக்குள் வருவானாக. 7ஆம் மாதம் 10ஆம் தேதியிலே சுதேசியானாலும் உங்களுக்குள் தங்கும் பரதேசியானாலும் தங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்துவதும் அன்றி ஒரு வேலையும் செய்யாமல் இருக்க வேண்டும். இது உங்களுக்கு நித்திய கட்டளையாயிருக்க கடவுது. கர்த்தருடைய சந்நிதியில் உங்கள் பாவங்கள்லாம் நீங்கி சுத்திகரிக்கப்படும்படி அந்நாளிலே உங்களை சுத்திகரிக்கும் பொருட்டு உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யப்படும். உங்களுக்கு அது விசேஷித்த ஓய்வு நாள், அதிலே உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்த கடவீர்கள். இது நித்திய கட்டளை. அபிஷேகம் பெற்றவனும் தன் தகப்பன் பட்டணத்துக்கு வந்து ஆசாரிய ஊழியம் செய்ய பிரதிஷ்டை பண்ணப்பட்டவனுமான ஆசாரியனே பாவ நிவர்த்தி செய்ய கடவன். அவன் பரிசுத்த வஸ்திரங்களாகிய சணல் வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டு பரிசுத்த ஸ்தலத்துக்கும் ஆசரிப்பு கூடாரத்துக்கும் பலிபீடத்துக்கும் பிராயச்சித்தம் செய்து ஆசாரியருக்காகவும் சபையின் சகல ஜனங்களுக்காகவும் பாவ நிவர்த்தி செய்ய கடவன். இப்படி வருஷத்தில் ஒரு முறை இஸ்ரவேல் புத்திரருக்காக அவர்களுடைய சகல பாவங்களுக்கும் பாவ நிவர்த்தி செய்து உங்களுக்கு நித்திய கட்டளையாயிருக்க கடவுது சொல் என்றார். கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே ஆரோன் செய்தான். பெரிய ப்ரொசீஜர். எத்தனை மிருகம் பலியாது இந்த நாள்ல? ஆரோனுக்காக பிரதான ஆசாரியனுக்காக ஒரு பாவ நிவாரண பலி காலை. அதுக்கப்புறம் 2 வெள்ளாட்டு கடாவை செலக்ட் பண்ணணும், 3 வெள்ளாட்டு கடாவை செலக்ட் பண்ணணும். அதுல 1 இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பாவ நிவாரண பலியாக செலுத்தும். 1 வெள்ளாட்டு கடா போக்காடாக செய்யணும் விடப்படும். சரிங்களா? அப்புறம் இன்னொன்னு இருக்கும், அத கடைசியா என்ன செய்யணும்? சர்வாங்க தகன பலியாக செய்யணும். இந்த ப்ராசஸ் ஓரளவுக்கு அப்புறமா திரும்ப போய் படிச்சு பாருங்க. ஆனா இது நீங்க வாசிச்ச வசனங்கள்ல ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய சில வசனங்கள். 1 33 பரிசுத்த ஸ்தலத்துக்கும் ஆசரிப்பு கூடாரத்துக்கும் பலிபீடத்துக்கும் பிராயச்சித்தம் செய்யணும். ஏன் அதுக்கெல்லாம் செய்யணும்? பாவம் செஞ்சது யாரு? ஆசாரியரும் ஜனங்களும். கரெக்டா இல்லையா? பாவம் செஞ்சவங்க யாரு? இஸ்ரவேல் ஜனங்களும் ஆசாரியர், எல்லாம் மனுஷர்கள். இவங்க தான் செய்யணும். இவங்க தான் பாவம். இவங்களுக்கு மட்டும் தான் சுத்திகரிப்பு செய்யணும்.
ஏன் வழிபடுத்துக்கும் ஆசரிப்பு கூடாரத்துல இருக்க எல்லா பொருள்களையும் ஏன் சுத்திகரிக்கணும்? ஏன் இப்ப மகாபரிசுத்த சொல்ல வரைக்கும் எல்லாம் சுத்திகரித்து ஏன் செய்யணும்? எல்லா இடத்துலயும் ஏன் ரத்தத்தை தெளிக்கும்? ஏன் எவ்ரி திங் ஹாஸ் டு பி கிளென்ஸ்ட்? இங்கதான் நம்ம வந்து தேவனுடைய இரக்கத்தை பார்க்கணும். எப்படி நீங்க கவனிங்க, எபிரேயர்கள் நிறுவனத்தை எதுவும் போட்டு எபிரேயர்கள் நிறுவனத்தை லெட்ஸ் கம் ஃபார் கொஞ்சம் குறைய எல்லாம் ரத்தத்தினால் சுத்திகரிக்கப்படணும். இல்ல அது ஒன்பதாவது அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து வாசிங்க. இவ்விதமாக கூடாரத்தின் மேலும் ஆராதனைக்குரிய சகல பணிமுட்டுகளின் மேலும் ரத்தத்தை கரைக்காது. நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட்டது. ரத்த சிந்தல் இல்லாமல் பாவமணிப்புண்டாக. ஆதலால் பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலான இவைகள் இப்படிப்பட்ட பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாய் இருந்தது. என்னன்னா, ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிற எல்லா பொருளையும் சுத்திகரிக்கணும். அதான பாக்குறோம். அவன் வந்து பலிபடுத்தல ரத்தம் தெளிக்கணும், பரிசுத்த ஸ்தலத்துல ரத்தம் தெளிக்கணும், மகாபரிசுத்த ஸ்தலத்துல ரத்தம் தெளிக்கணும். எவ்ரி ஏரியா இன் தட் ஹோல் டேபர்னாக்கிள் ஹஸ் டு பி சாங்டிஃபைட். இப்ப இங்கதான் நம்ம வந்து என்ன பாக்குறோம்னா, கர்த்தர் வந்து பரிசுத்தமானவர். பாவியாகி மனிதன் தன்னுடைய சமூகத்துல வர முடியாது. கர்த்தர் என்ன செய்யறாருன்னா, தன்னுடைய சமூகத்தில் பாவியான மனுஷன் வருவதற்காக தன்னுடைய இடத்தை சுத்திகரிக்கிறதுக்கு அவர் ஒத்துக்கொள்கிறார். இது எப்படி இருக்குன்னா, இப்போ சகோதரனுடைய வீட்டுக்கு நான் போக முடியாதுன்னு சொல்லுவேன். அவர் வந்து பரிசுத்தம் உள்ளவர், நான் பாடு. இப்போ அவர் ஆசைப்படுறாரு, நான் வந்து அவர் வீட்டுக்கு வரணும். இப்ப என்ன பண்றாரு, அவர் வீட்டுக்கு என்ன கூப்பிட்டுக்கிறாரு. கூப்பிட்டுட்டு நான் வந்து போன இடத்தெல்லாம் அவர் சுத்திகரிச்சுக்கிறேன். அப்படின்னா என்ன, அவருடைய ஸ்டாண்டர்டுக்கு அவர் சுத்திகரிச்சுக்கிறாரு. ஆனா என்ன உள்ள வர்றதுக்கு என்ன செய்யறாரு, ஆலோசனை. இதுதான் கேள்வி. அதுதான் உங்களுக்கு புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட் த லாஜிக்? புரியுதா? புரியல. தேவன் மனுஷன் வாக்கிறது பதில் நான் சும்மா சகோதரன் எக்ஸாம்பிளா வச்சிருக்கேன். He is a very perfect person. I am imperfect person. But he loves me. So he asks me to come into his house. Because I am unclean. After I go into his house and come out, all the uncleanness he is washing. Why he is washing? Because of the love on me. I am unclean. If I come inside his house, will become dirty. But
ரிச்சுவல்ஸ் பிராமின்ஸ் ஆ. ரிச்சுவல்ஸ் வெளியாளங்க வேலைக்காரங்க அவங்க வந்து கொஞ்சம் வீடெல்லாம் கிளீன் பண்ணுவாங்க. பட் அவங்க பண்றதுக்கான நோக்கம் வேற, இங்க கர்த்தர் பண்றதுக்கான நோக்கம் வேற. புரியுதுக்கா? ஆனா அது எனக்கு ஃபர்ஸ்ட் அது மாறிடுச்சு. அதான் சொல்லணும்னா இவர் கர்த்தரை வந்து டைரக்ட் டிஸ்டன்டா பாத்துருவாங்கன்றா இந்த மாதிரி மீனிங்ல சொல்றேன். நான் வந்து இப்போ ரோடுக்குள்ள வந்து சகதி வந்துட்டேன் சிஸ்டர், உங்க வீட்டுக்குள்ள வரேன் சிஸ்டர், வெளியில போய் அழுக்கா சிஸ்டர் அப்படின்னு நீங்க சொல்றீங்க, பரவாயில்ல பிரதர் வாங்க பிரதர் சொல்றீங்க. உள்ள வந்து போன உடனே உங்க வீடு என்ன செய்வீங்க? கிளீன் பண்ணுவீங்க. இப்போ நீங்க வீடை கிளீன் பண்றது எதுக்காக? நான் உள்ள வரக்கூடாதுன்றதுக்காக கிளீன் பண்றீங்களா? நான் உள்ள வந்தாலும் பரவாயில்ல, நான் என் வீட்டை நான் கிளீன் பண்ணிக்கிறேன், நான் உள்ள வரணும் அப்படின்றதுக்காக பண்றீங்களா? நான் உள்ள வரணுன்றதுக்காக தான் பண்றீங்க. அதான் இங்க நான் ஃபேமிலி கிளீன் பண்றது வேற விஷயத்துக்கு கிளீன், நான் உள்ள வரக்கூடாதுன்றதுக்காக எடுத்துக்க டிஃபரன்ஸ். சரிங்களா? இங்க நம்ம பாக்குற விஷயம் அதான். கர்த்தர் என்ன செய்கிறார்? தன்னுடைய வாசஸ்தலத்தை சுத்திகரிக்கிறதுக்கு ஓகே சொன்னார். ஆனா பாவியாகிய மனுஷன் உள்ள வந்தாதானே அவனுக்கு பாவம் மன்னிப்பு கிடைக்கும். அவன் வரணும் இல்ல, கர்த்தருடைய சமூகத்துக்கு வராம எப்படி அவன் பாவம் மன்னிப்பு பண்ணுவான்? கர்த்தருடைய சமூகத்துக்கு அவன் வரணும். அவனுடைய தீட்டை நான் போக்கிக் கொள்கிறேன். வந்த பிறகு வந்ததுக்கு அப்புறம் தானே தெளிக்கிறான். சோ அந்த ரத்தம் தெளிக்கப்படுவது சுத்திகரிப்பை காட்டுகிறது. சோ அது என்ன செய்கிறதுனா தனக்குரிய பாவ மன்னிப்பையும் ஆர்வம் செய்கிறான், ஆசரிப்பு கூடாரத்தையும் சுத்திகரிக்கக்கூடிய வேலையும் செய்கிறான், ஜனங்களுக்கான பாவ நிவர்த்தியும் செய்கிறான். இதுதான் பண்டிகை. இது முடிந்த பிறகு அவர் விமர்சையாக அதை கொண்டாடுவார்கள். ஏன்னா தேவன் ஒரு வருஷத்துக்கு என் பாவங்கள் என்ன செய்ய மாட்டார், நினைக்க மாட்டார். அடுத்த வருஷம் திரும்ப ஞாபகம். இது என்றென்றைக்குமாக கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாக நம்முடைய பாவங்கள் மறக்கப்பட போகிறது என்பதற்கான அடையாளம் தான். சோ வருஷத்துக்கு ஒரு தடவை அது வேலிட். ஆஃப்டர் 1 year they will do the same thing again. அதான் ரோமருக்கு வந்து எபிரேயருக்கு வந்து இருக்கும் 10ஆம் அதிகாரத்துல நாம என்ன வாசிக்கிறோம்? எபிரேயருக்கு வந்து இருக்கும் 10ஆவது அதிகாரம். நிறைய சொல்றாரு, ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். 11ஆம் வசனம். அன்றியும் எந்த ஆசாரியனும் நாடோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாத, ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாது, வருஷத்துக்கு ஒரு முறை திரும்ப திரும்ப செய்யணும். அப்படிப்பட்ட பலிகளை அநேகம் தரம் செலுத்துகிறவனாயும் நிற்பான். இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பாசத்தில் தான். இப்ப there is no need to sanctify his presence because he is already there with his own blood. அதனால பாவங்களை நீக்கி சுத்திகரிப்பு அவர் என்ன செஞ்சுட்டார், உண்டு பண்ணிவிட்டார். ஆனா இஸ்ரவேல் ஜனங்களை பொறுத்த வரைக்கும் வருஷத்துக்கு ஒரு முறை அதை அவர்கள் செய்து வந்தார்கள். சோ இந்த பாவ நிவாரண பண்டிகையில நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், பரிசுத்த ஸ்தலமும் சுத்திகரிக்கப்படுகிறது, எல்லா ஜனங்களுடைய இருதயம் சுத்திகரிக்கப்படுகிறது, ஆசாரியனுடைய இருதயம் சுத்திகரிக்கப்படுகிறது. இவர்கள் எல்லாருடைய பாவங்களையும் சுமந்து கொண்டு அந்த மூக்காடு வனாந்தரத்திலே மிருகம் விடப்படுகிறது. அதை மிருகங்கள் அடித்து என்ன செய்யும், கொண்டு. இப்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் சுமந்து பாளையத்துக்கு புறம்பே போய் நமக்காக வாடிக்கொண்டார். பாத்தீங்கன்னா அதையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் நிறைவேற்றும். பாவ நிவாரண பலியான ஆடாவும் கர்த்தர் தான், போக்காடாவும் யார் தான்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். அப்ப பாத்தீங்கன்னா அவர் எருசலேம்ல வச்சு அவர் அடிக்கும் பொழுது அவருடைய ரத்தம் இங்க சிந்தப்பட்டது பரிசுத்த ஸ்தலத்தில். அவர் வெளியே போக்காடாக போய் அங்கேயும் அவர் கொல்லப்பட்டார், அங்கேயும் அவருடைய ரத்தம் நமக்காக சிந்தப்படும். சோ எல்லா பலியும் ஒரே பலி என்ன செஞ்சது, செய்து முடித்தார். இட்ஸ் ஒன்ஸ் ஃபார் ஆல். இங்க ஒவ்வொன்றுக்கும் ஒரு மிருகம், அங்க எல்லாத்துக்கும் ஒரே பலி கர்த்தராகிய இயேசு. ஓகே. சோ இப்போ இதனுடைய நிறைவேறுதலை குறித்து நீங்கள் வாசிக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்கள் வாசிக்க வேண்டிய அதிகாரங்கள் எபிரேயர் அதனுடைய 7, 8, 9, 10 இந்த 4 அதிகாரங்களை நீங்கள் வாசிக்கும் போது இந்த பாவ நிவர்த்தியை குறித்த நிறைவேறுதல் கிறிஸ்துவுக்குள் எப்படி நிறைவேறுகிறது என்பது முழுவதுமாக என்ன செய்யப்படுகிறது, சொல்லப்படுகிறது. 4 chapters we have to read. இந்த ஒரு சாப்டர் தெரிஞ்சுக்கிறதுக்கு we have to read 4 chapters there. சோ இது வந்து 16வது அதிகாரம். இப்போ 17வது அதிகாரத்துல என்ன நடக்குதுன்னா, இந்த பாவ நிவர்த்தியை ஏற்படுத்துவதற்கு இப்ப கூடாரத்துல இருக்க ஃபியூச்சர்ல வந்து ஏதோ ஒரு பிளேஸ் தெரிந்து கொண்டு அந்த தேவ ஆலயம் என்ன செய்ய போகுது, வரப்போகுது. அந்த பிளேஸ் எப்படிப்பட்ட பிளேஸா இருக்கணும், இந்த ஜனங்கள் அங்க எப்படி பரிசுத்தமா இருக்கணும் சொல்றத 17வது அதிகாரத்தில் என்ன செய்கிறார் சொல்றார். சரிங்களா? The place of sacrifice and laws against eating blood.
பிளட் சாப்பிடக்கூடாது, அந்த விஷயத்தெல்லாம் கர்த்தர் என்ன செய்கிறார்? 17ஆவது அதிகாரம். இதுதான் வந்து அட்டோன்மெண்ட்டை பற்றி நாம பார்க்கிற விஷயம். சரிங்களா? மீதி விஷயங்கள் நீங்க படிக்கும் போது உங்களுக்கு புரியும். ஓரளவுக்கு நான் அவுட்லைன் கொடுத்தாச்சு. ஓகே, சோ இப்போ ஹோலினஸ், பியூரிட்டி அண்ட் இம்பியூரிட்டி பத்தி கரெக்டா பேசும்போது நம்ம அங்க பார்க்கலாம், ஹோலி காட், பரிசுத்தமுள்ள தேவன், 11ஆவது அதிகாரம் 44வது வசனம், 19வது அதிகாரம் 2வது வசனம், 20வது அதிகாரம் 26வது வசனம். ஹோலி காட். அதுக்கடுத்து ஹோலி பீப்புள், ஹோலி பீப்புள், பரிசுத்த ஜனம். அது வந்து பாத்தீங்கன்னா லேவியராகமம் 10வது அதிகாரம் 10ல இருந்து 11. அதுக்கடுத்து ஹோலி பிளேசஸ், சரிங்களா? அதுல ஆசிரியர் கூடாரம் இதெல்லாம் வருது. அதுக்கப்புறம் ஹோலி டைம்ஸ். ஹோலி டைம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஓய்வு நாட்களும் மாதக்கிழமைகளும் பண்டிகைகள். அதுக்கப்புறம் ஹோலி திங்ஸ். ஹோலி திங்ஸ் வந்து என்னது? ஃபர்ஸ்ட் பால், அப்புறம் சாக்ரிஃபைசஸ், அப்புறம் டேபர்நாக்கிள்ல இருக்க பொருட்கள். இந்த இது எல்லாத்தையும் குறித்த கட்டளைகள் தான் ரிச்சுவல் பியூரிட்டியை குறித்து கர்த்தர் சொல்லுகிற கட்டளை. சரிங்களா? இதெல்லாம் ஹோலி பீப்புள், ஹோலி பிளேசஸ், ஹோலி டைப்ஸ், ஹோலி திங்ஸ், ஹோலி எவ்ரிதிங் இஸ் ஹோலி. இததான் வந்து 11வது அதிகாரத்துல இருந்து 11 to 15 வரைக்கும் நம்ம பார்க்கிற விஷயம். 11வது அதிகாரத்துல இருந்து 15வது அதிகாரம் வரைக்கும் இறையுத்த சட்டங்கள் இதெல்லாம் எப்படி கையாளணும் என்பதை சொல்கிறார். சோ நம்ம 16வது அதிகாரத்துல ஏற்கனவே நம்ம வந்து 16, 17 படிச்சிட்டோம். சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போறது 18ல இருந்து 20. 18ல இருந்து 20 வரைக்கும் என்ன சொல்றாரு? மோரல் பியூரிட்டி, ஒழுக்க சம்பந்தமான சுத்திகரிப்பு. மோரல் பியூரிட்டி. ஆசரிப்பு கூடாரம். ஆமா, ஹோலி பிளேஸ் தானே. ஆசரிப்பு கூடாரம் மட்டும் இல்ல, ஆசரிப்பு கூடாரத்துல 2 இடம் இருக்கு. பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். ரெண்டுமே ஹோலி பிளேஸ். ஆக்சுவலி இஸ்ரவேல் தேசம் எங்க இஸ்ரவேல் ஜனங்கள் குடியிருக்கிறார்களோ அதுவே ஹோலி பிளேஸ் தான். ஏன்னா அங்க தேவனுடைய சமூகம் இருக்கிறதுனால. அதனாலதான் சுத்திகரிப்பு முறைகளை கற்றுக்கிறது. How they should be holy, how they should be pure. Entire nation itself is holy place. அதுல ரொம்ப ஹோலி பிளேஸ் டேபர்னக்கிள். அதுல ரொம்ப ஹோலி பிளேஸ் மகா பரிசுத்த ஸ்தலம். கர்த்தர் இருக்கிற இடம் பரிசுத்தமானது. சரி, அடுத்து நம்ம பார்க்க போறது next important thing is 18 to 20 laws about moral purity. moral purity இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 18வது அதிகாரம் 5 வசனம், 18வது அதிகாரம் 24, 30, அதுக்கப்புறம் 20வது அதிகாரம் 22ல இருந்து 24. இந்த பகுதிகள் எல்லாம் கேட்பா நம்ம வாசிச்சோம் அப்படின்னு சொன்னா, இப்ப வாசிக்கலாம் அப்படின்னு சொன்னா இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, சிம்பிள் பிராக்டிசஸ் of Canaanite people. நீங்க என்ன செய்யக்கூடாது? சுற்றி இருக்கக்கூடிய சிம்பிள் பீப்புள் எப்படி வாழ்றாங்களோ அதன்படி நீங்க என்ன செய்யக்கூடாது? வாழக்கூடாது என்று சொல்லுகிறார். சில வசனங்களை வாசிக்கலாமா? Let's read 18, 1 to 5. 3 பேரு ஒவ்வொரு பகுதி எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு வாசிங்க. 18 to 5 ஒரு ஆள் வாசிங்க. 18, 24 to 30 ஒரு ஆள் வாசிங்க. 20, 22 to 24 ஒரு ஆள் வாசிங்க. First 18, 1 to 5 வாசிங்க. எகிப்து தேசத்தினுடைய செய்தி
எகிப்தின் தோஷத்தின்படி செய்யக்கூடாது. நாட்டுடைய அழகுடைய செய்கைகளை செய்யாது. அவர்களுடைய படி நிலவரம் என்னுடைய ஞாபகங்களை செய்து என்னுடைய கட்டளைகளை கை கொடுத்து நடக்குது கர்த்தர். ஆகையால் என் கட்டளைகளோடு என் நியாயங்களை கைக்குள்ளாக நடவீங்கள். அவைகளை செய்கிற எவன் அவைகளால் அழைப்பாங்க. ஓகே, 18 அதிகாரம் 24 30 ஒரு ஆள் வாசிங்க. இவைகளில் ஒன்றினால் உங்களை தீட்டுப்படுத்தாதீர்கள். நான் உங்கள் என்று துரத்தி விடுகிற ஜாதிகள் இவைகள் எல்லாவற்றினாலும் தங்களை தீட்டுப்படுத்தி இருக்கிறார்கள். தேசமும் தீட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகையால் அதன் அக்கிரமத்தை விசாரிப்பேன். தேசம் சரி போதும். 20 இருந்து 20 அதிகாரம் 22 வாசிங்க. ஆகையால் நீங்கள் குடியிருப்பதற்காக நான் உங்களை கொண்டு போகிற தேசம் உங்களை கக்கி போடாதபடிக்கு நீங்கள் என் கட்டளைகள் யாவையும் என்னுடைய நியாயங்கள் யாவையும் கை கொண்டு நடவுங்கள். நான் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுகிற ஜனத்தினுடைய வழிபாடுகளை நடவாதீர்கள். என்ன சொல்றாரு பாருங்க, நான் உங்களை கொண்டு போய் விடுற தேசம் உங்களை கக்கி போட்டுறக்கூடாது. இட் ஷுட் நாட் வாமிட் யூ. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா நான் சொல்ற மாதிரி செய்யணும். சுத்தி இருக்கிற ஜனங்கள் வாழ்ற மாதிரி என்ன செய்யக்கூடாது, வாழக்கூடாது. சோ மோரல் பியூரிட்டி அப்படின்னு இதுதான். இந்த மோரல் பியூரிட்டி வந்து இன்னைக்கு வரைக்கும் சரி, நாமும் அப்படிதான் இருக்கணும். சுத்தி இருக்கிற ஜனங்கள் செய்யறாங்க, அது நார்மலைஸ்ட் தானே. LGBTQ எவ்ரிவேர் இட்ஸ் நார்மலைஸ்ட். why we can't also do that? கேட்கக்கூடாது. கர்த்தருடைய தீர்மானத்தின்படி ஆண் பெண்ணோட தான் என்ன செய்யணும், திருமணம் செய்யணும். சுத்தி இருக்கிறவன் 1000 பேர் சாலமோனே 1000 முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி நானும் நிறைய முன்னாடி கல்யாணம் பண்ண முடியாது, சொல்லக்கூடாது. கர்த்தர் வந்து உன் மனைவி உயிரோடு இருக்கும் பொழுது இன்னொரு பெண்ணை என்ன செய்யக்கூடாது, நீ விவாதம் செய்யக்கூடாதுன்னு தெளிவா என்ன செஞ்சிருக்கிறார், சொல்லியிருக்காரு. ஒருவனுக்கு ஒருத்தி தான் ஆதியாமத்துல இருந்து கர்த்தர் வைத்திருக்கிற விஷயம். அப்ப நம்ம அதை என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. சோ மோரல் பியூரிட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இத 18வது அதிகாரத்துல இருந்து 20வது அதிகாரம் வரைக்கும் கர்த்தர் அவர்களுக்கு கட்டளைகளை கொடுத்து இதை சொல்லி கொடுக்கிறார். இதுல மோரல் பியூரிட்டில என்னென்னலாம் வருது அப்படின்னா, அதுல பாருங்க, ஃபுட் வருது. சரிங்களா, நான் பிராக்கெட்ல இருக்கிறது அதிகாரம். சரிங்களா, 11th சாப்டர். அதுக்கப்புறம் 6 18th சாப்டர். அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர் 19th சாப்டர் 9. அதுக்கப்புறம் சோசியல் எத்திக்ஸ், சமூக நீதி 19th சாப்டர் 20 35 to 37. அதுக்கப்புறம் ஹெல்த், ஆரோக்கியம் 13 to 8. அதுக்கப்புறம் பிசினஸ் 19. அது கம்யூனிட்டி ரிலேஷன்ஷிப், சமூக உறவு 19வது அதிகாரம் 11 வரைக்கும். கடைசியாக சயின்ஸ் 23 and 25. இது எல்லாத்துக்கும் கர்த்தர் என்ன செய்கிறார், அவர்களுக்கு கற்பனைகளை தருது. ஃபுட் எப்படி இருக்கணும், செக்ஷுவல் லைஃப் எப்படி இருக்கணும், அக்ரிகல்ச்சர் எப்படி இருக்கணும், ஹெல்த் எப்படி இருக்கணும், பிசினஸ் எப்படி இருக்கணும், கம்யூனிட்டி ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும், சோசியல் ஜஸ்டிஸ் எப்படி இருக்கணும், அவங்களுடைய நாட்கள், மாத பிறப்புகள், பண்டிகைகள் எல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்றதெல்லாம் மீதி அவர் சொல்லி கொடுக்கிறார். அதுல 23வது அதிகாரம் குறிப்பா போய் பாத்தீங்கன்னா, யெகோவாவின் 7 பண்டிகைகள் வரும். பஸ்கா பண்டிகை, வீட்டில் அப்ப பண்டிகை, எக்கால பண்டிகை, அதுக்கப்புறம் இது கூடார பண்டிகை, பாவ நிவாரண பண்டிகை, அப்புறம் குளிப்பில்லா பண்டிகை. சரிங்களா, இப்படி 7 பண்டிகைகள் வந்து அதுல 23வது அதிகாரத்துல நம்ம என்ன செய்யறோம், படிக்கிறோம். 23rd chapter of the மாத பிறப்புகள், சாபத், அது எல்லாமே அவங்க ஒவ்வொருத்தரும் அமாவாசை ஒரு மாதிரி கொண்டாடுவாங்க. அமாவாசை பௌர்ணமிக்கலாம். இங்க கர்த்தர் அதை வேற மாதிரி வச்சிருந்தாரு. சரிங்களா, சோ எவ்ரிதிங் இஸ் இது வந்து அவங்களுடைய மோரல் பியூரிட்டி. கடைசியா ஒரு விஷயத்தை மட்டும் பார்த்துட்டு லேவியராக முடிஞ்சிடும். அது என்னதுன்னா 26வது அதிகாரம். அது என்னதுன்னா டேர்ம்ஸ் ஆஃப் காவனன்ட். 26வது அதிகாரம்.
Leviticus 26. Terms of covenant. அவங்களோட தேவன் ஏற்படுத்தின உடன்படிக்கைகளுடைய terms என்னென்ன, அதுல blessings and curses. அதன்படி நடந்தால் என்ன ஆசீர்வாதங்கள், அதன்படி நடக்கலன்னா என்ன சாபங்கள் வரும் என்பதை குறித்து அங்கே அவர் சொல்லுகிறார். இது 26வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. சரிங்களா? சோ 26வது அதிகாரம் 1-13 வரைக்கும் தேவனோட அவங்க கோஆபரேட் பண்ணி வாழ்ந்தாங்கன்னா அதற்கு அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பிளஸிங்ஸ் பத்தி சொல்கிறார். கோஆபரேஷன், லைஃப் கோஆபரேஷன் வித் காட், லைஃப் இன் கோஆபரேஷன் வித் காட். சரிங்களா? அதுல 26வது அதிகாரம் 18, 23, 24, 28 இந்த வசனங்கள்ல ஜட்ஜ்மெண்ட்ஸ் குறித்து சொல்லும்போது 7 ஃபோல்ட்னு சொல்றாரு. 7 மடங்கு என்ன செய்வாங்க, இது எழுதிருக்கிற நியாயத்தீர்ப்பை இஸ்ரவேல் ஜனங்கள் மேல கொண்டு வருவேன்னு சொல்றாரு. 7 ஃபோல்ட் ஜட்ஜ்மெண்ட். தேவனோட காம்பரேஷன் பண்ணி வாழலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் 34-35 வரைக்கும், அதாவது 26வது என்ன சொல்றாங்கன்னா, ரெஸ்ட் ஃபார் தி லேண்ட், ஓய்வு வருஷங்கள். எவ்ரி 70 இயர் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்யணும், லேண்ட் ஓய்வு விடணும். சரிங்களா? லேண்டுக்கு என்ன செய்யணும், ஓய்வு விடணும். அப்ப 6வது வருஷம் 7வது வருஷத்துக்கான ஆசீர்வாதத்தை 8வது வருஷத்துக்கான ஆசீர்வாதத்தை சேர்த்து என்ன செஞ்சிருவாரா, தேவன் தந்துருவார். இததான் மண்ணால சொன்னார். அந்த ஒரு நாள் நீ எதுவுமே போகாத, உனக்கு 6வது நாளே 7வது நாள் கூட என்ன செஞ்சிருவேன், சேர்த்து கொடுத்துருவேன்னு சொன்னார்ல. அதே மாதிரி 70 இயர் நீ என்ன செய்யணும், லேண்டுக்கு ஓய்வு தரணும். லேண்டுக்கு ஓய்வு இம்பார்ட்டன்டா இல்லையா? லேண்டுக்கு ஓய்வு இம்பார்ட்டன்ட் இல்ல, கர்த்தர் லேண்டையும் கவனிக்கிறார். லேண்டுக்கு ஓய்வு தரணும். தரலன்னா என்ன செய்வாங்கன்னா, கர்த்தர் உன்னை என்ன செய்வேன், எக்ஸைல்ல கொண்டு போயிருவேன்னு சொல்றாரு. இப்ப என்ன நடக்குது தெரியுமா? 490 இயர்ஸ் இவங்க என்ன செய்யல, அவங்க லேண்டுக்கு ரெஸ்ட் விடல. இதனால என்ன நடந்துச்சு, 7 வருஷத்துக்கு ஒரு தடவை 70 இயர் கால்குலேட் பண்ணா எத்தனை வருது, 7 7 49. அப்ப எத்தனை 7 வருது, 70 7 வரும். எத்தனை 7 வரும், அந்த 70 தேசத்தை மொத்தமா கால்குலேட் பண்ணி கர்த்தர் மொத்தமா இந்த லேண்டுக்கு ரெஸ்ட் ஊட்டி அவங்களை எந்த கொண்டு போய் விட்டாரு, பாபிலோன். அப்ப கர்த்தர் ஏற்கனவே சொன்னதை அவங்களுக்கு என்ன செய்யறாரு, செஞ்ச. அதுவும் நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் வார்த்தை நிறைவேறது. சரிங்களா? அதை எங்க பாக்குறோம், அதை என்ன பாக்கணும்னா லேவியராகமம் 25வது அதிகாரத்துல அதை பற்றி பார்க்கிறோம். ஜூபிலி. இந்த ஜூபிலியில கடன் வாங்குறவங்களுக்கு மன்னிப்பு உண்டு, அந்த ரெஸ்ட் உண்டு, எல்லாமே நம்ம ஜூபிலி வருஷத்துல அதனுடைய ரெஸ்ட். இப்போ மனுஷனுக்கு ஓய்வு, மிருகங்களுக்கு ஓய்வு, லேண்டுக்கு ஓய்வு, எல்லாத்துக்கும் கர்த்தர் அதற்குரிய ஓய்வு தரணும்னு சொல்லி போகிறது. இப்போ இதை குறிச்சு இவங்க கீழ்படியாக நடந்ததை குறிச்சு தானியேல் 9th chapter 2-4 2 Chronicles 36 chapter verse 23 நாம என்ன செய்யறோம், இதை குறித்து வாசிக்கிறோம். So these are the things we see in Leviticus. சரிங்களா? இப்ப லேவியராகமம் இது வரைக்கும் எங்கதான் இருக்காங்க இஸ்ரவேல் ஜனங்கள், சீனாய் வனாந்தரத்துல, சீனாய் மலைக்கு கீழே தான் இருக்கிறாங்க. இன்னும் சீனாய் மலையில தான் இருக்கிறாங்க. They are not traveling anywhere. Still they are in Mount Sinai க்கு கீழே தான் இருக்கிறாங்க. So these are the things we see in Leviticus. So இதோட Justice only Leviticus 25. எது? Justice. Jubilee. Jubilee வருது. Judgment குறிச்சு கேட்கறாங்க. 21, 24, 28. அதுல சோ லேவியராகமம் இதோட நம்ம முடிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது என்னாகும். சோ லேவியராகமத்துல என்ன நம்ம பார்த்தோம், கர்த்தர் மனுஷன் தன்னிடத்தில் வருவதற்கான வழிமுறைகளை சொன்னார். அதை எப்படி சொல்கிறார், பலிகளின் மூலமாகவும், ஆசாரியத்துவத்தின் மூலமாகவும், பியூரிட்டி சுத்திகரிப்பின் மூலமாகவும், பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியின் மூலமாகவும், அட்டோன்மெண்ட் மூலமாகவும்,
கர்த்தர் மனுஷனை தன்னிடத்துக்கு வரவழைக்கிறார். அதற்காக தன்னுடைய இடத்தை சுத்திகரிப்பதற்கும் கர்த்தர் தயாராக இருக்கிறார். ஆனால் மனுஷன் கர்த்தரிடத்தில் வர வேண்டும். என்ன ஆகும்? 1 அதிகாரம்னா வசனத்துல வாசிக்கிறோம். மோசே கர்த்தர் ஒரு கூடாரத்தில் என்ன செய்கிறான்? இருக்கிறான். சோ கர்த்தர் தன்னிடத்தில் வருவதற்கான வழியை ஆயத்தம் பண்ணி விட்டார். இந்த வழி எப்பொழுது முற்றிலுமாய் நிறைவேற போகிறதுனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நிறைவேற போகிறது. அவங்களை பொறுத்தவரை நமக்கு நிறைவேறியாச்சு. சரிங்களா? சோ திஸ் இஸ் லெவிட்டிகஸ். லெவிட்டிகஸ் இஸ் இன்ட்ரெஸ்டிங் புக். இங்க சொல்லப்பட்ட இந்த விஷயங்கள் எல்லாம் மனசுல வச்சுட்டு நீங்க போயிட்டு லெவிட்டிகஸ் வாசிங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா என்ன செய்யும் இருக்கும். நிறைய விஷயங்களை நீங்க கற்றுக்கொள்ள முடியும். நம்ம நேரம் இல்லாத காரணத்தினால ரொம்ப வேகமாக நம்ம லெவிட்டிகஸ்குள்ள போயிருக்கோம். ஏன்னா நம்ம இன்னைக்கு என்னாமத்தையும் நம்ம முடிச்சாதான் உபாகமத்துல கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். அதோட நம்ம தோராவை முடிப்போம். ஸோ இந்த தோராவை பேஸ் பண்ணி தான் நம்ம ப்ராஃபிட்டிக்கல் புக்ஸையும் மற்ற எழுத்துக்களையும் நம்ம என்ன செய்ய போறோம்? படிக்கிறோம். சரிங்களா? ஓகே, லெட்ஸ் ப்ரே. Father,